إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சர்வ புகழும் இந்த அகிலங்களை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன்தான் வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியான ஒரே ஒரு இறைவன். அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கப்படுகின்ற வழிபடப்படுகின்ற அனைத்து கடவுள்களும் நம்பிக்கைகளும் அந்த வணக்கங்களுக்கு தகுதியற்றவைகள் என்று சாட்சி சொன்னவனாகவும், அவன்தான் இந்த உலகத்தின் ஒரே ஒரு அதிபதி. அந்த அல்லாஹுவை தவிர இந்த உலகத்திலே மனிதர்களை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் வேறு யாரும் இருக்க முடியாது. அவன் நாடுகின்றதை உலகத்திலே செய்து முடிக்கிறான். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அன்பான சகோதரர்களே, உங்கள் அனைவர் மீதிலும் அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுழலும் பூமியும் தடுமாறும் உள்ளங்களும் என்ற ஒரு தலைப்பின் ஊடாக இந்த உலகத்திலே மனிதர்களுடைய நிலைகள், இந்த உலக வாழ்க்கையோடு மனிதனுக்கு இருக்கிற தொடர்புகள், இந்த உலக வாழ்க்கையிலே மனிதன் எப்படியெல்லாம் மூழ்கி போகிறான் என்ற செய்திகளை இந்த தலைப்பின் ஊடாக தரலாம் என்று நான் நினைக்கிறேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல மனிதனை படைத்திருக்கிறான். இந்த மனிதனுக்கு தேவையான தற்காலிக ஏற்பாடு, அதாவது டெம்பரரி செட்டப் என்று சொல்வாங்க, ஒரு தற்காலிகமான சில ஒழுங்குகளை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதே நேரம் இந்த உலகம் என்பதும் நிரந்தரமில்லை, மனித வாழ்க்கை என்பதும் நிரந்தரமில்லை. குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். ஒரு நாளிலே அல்லாஹ்வை தவிர உள்ள இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அழிய போகும் அல்லாஹ் சொல்றான். அப்ப மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வது ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அல்ல. அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனை தன்னை வணங்குவதற்காக படைத்திருப்பதாக சொல்றான். தன்னை மாத்திரம் வணங்குவதற்காக. வமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனிதனையும் ஜின்னையும் அவர்கள் என்ன வணங்கணும், வேற யாரையும் வணங்கிடக்கூடாது. அவங்கள்ட்ட நான் ரிஸ்க் தருமாறு கேட்கவில்லை, அவர்கள் எனக்கு சாப்பாடு தரவும் தேவையில்லை. அல்லாஹ் சொல்றான், என்ன வணங்கினா போதும். ஏனென்றால் அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படாமல் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதற்காக இந்த உலகத்துல மனுஷன் அல்லாஹ் படைச்சான். இந்த டெஸ்டிங், இந்த பரீட்சை, இந்த மனிதன் உண்மையாகவே அல்லாஹ் படைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறானா என்ற இந்த சோதனைக்காக ஒரு தற்காலிகமான ஒரு இடமாக இந்த வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்தார். அதனாலதான் அல்லாஹ் தஆலா خلق الموت والحياة சொல்றான்.
மௌத்தையும் வாழ்வையும் இந்த உலகத்திலே அவன் படைத்தான். லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் மிகச்சிறந்த செயல்களில் ஈடுபடுபவர்கள் யார் என்று சோதிப்பதற்காக. அப்படின்னா இந்த உலகம் என்பதே ஒரு பரீட்சை மண்டபம். மனிதனை சோதிப்பதற்கான ஒரு குறிப்பிட்ட காலம், நீண்ட ஒரு கிட்டத்தட்ட 1000 வருஷம் 2000 வருஷம் கூட கொடுக்கல, ஒரு கொஞ்சம் வாழ்க்கையை கொடுக்கிறான். அந்த வாழ்க்கை கூட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரே விதமா இல்ல. சில ஆட்கள் அல்ல நினைச்சான் சின்ன வயசுலயே மூத்தாக்குறான். இன்னும் சில பேருக்கு நீண்ட ஆயுள கொடுக்கிறான், மிஞ்சி போனா 100 வருஷம். அதையும் தாண்டி இதுக்கு விதிவிலக்காக ஒரு 5-10 பேர் 100-1000 இருக்கலாம், 110 105 அப்படி வாழ்றாங்க. அப்ப இவ்வளவு சுருக்கமான ஒரு வாழ்க்கைய அல்லாஹ் இந்த மனிதனுக்கு கொடுத்த காரணம் என்னென்றால், இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் எப்படி வாழ்கிறான் என்பதை டெஸ்ட் பண்ண சோதிக்கிறான். எவ்வளவுக்கும் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி. எப்படி சோதிக்கிறான்? சோதிக்கிறான் என்ற உடனே நம்மளோட கண்ணுக்கு வாழ்றது என்ன? வறுமையை கொடுப்பானாக்கும், நோயை கொடுப்பானாக்கும், துன்பங்களை கொடுப்பானாக்கும், பிரச்சனைகளை கொடுப்பானாக்கும், எதிர்ப்புகளை கொடுப்பானாக்கும், பயமுறுத்துவானாகும் என்று நீங்க நினைக்க கூடாது. அல்லாஹ் சோதிப்பது என்பதற்கு 2 மெத்தட். ஒன்று துன்பங்கள், கஷ்டங்கள், சோதனைகள். இன்னொன்று இன்பங்கள், செல்வாக்குகள், கல்வி, இது மாதிரி நல்லதை கொடுத்து. அப்ப மனிதனை செல்வத்தை கொடுத்து பார்க்கறான். இவன் இந்த செல்வத்தை கொண்டு என்ன செய்யறான்? வறுமையை கொடுத்து பார்க்கறான். இந்த வறுமையில இவன் என்ன செய்யறான்னு பார்க்கறான். இல்ம கொடுத்து பார்க்கறான். இல்ம கொண்டு இவன் என்ன செய்யறான்னு பார்க்கறான். செல்வாக்கு கொடுக்குறான், மனுஷன் செல்வாக்கு கொடுக்குறான், இதை கொண்டு என்ன செய்யறான். இப்படி உலகத்துல ஒவ்வொன்றை கொடுத்து கொடுத்து டெஸ்டிங் பண்ண. இதுல மனிதன் நிலை எப்படி இருக்குது, இதுல மனிதன் எப்படி நடந்து கொள்கிறான். ஒரு வியாபாரத்தை கொடுக்கிறான், வியாபார தளத்தை கொடுக்கிறான். இந்த வியாபார தளத்துல மனிதன் எப்படி நடந்து கொள்கிறான் என்று பார்க்கிறான். அன்பான சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது மனிதனை சோதிப்பதற்கான ஒரு இடம். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய சோதனையிலே தோல்வி அடைவதுதான் முடிவாக இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்? வகஸீருன் ஹக்க அலைஹில் அஸாப், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களிலே அதிகமானவர்கள் மீது அல்லாஹ்வின் தண்டனை விதியாகிவிட்டது. ஏன் ஃபெயில் ஆகிறாங்க? இந்த உலக தற்காலிக இந்த உலகத்துல எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதிலே இந்த மனிதன் தடுமாறி விடுகிறான். இந்த உலக வாழ்க்கையிலே மனிதன் தடுமாறி விடுகிறான். இந்த உலக வாழ்க்கையிலே மனிதன் தடம் புரண்டு விடுகிறான். அல்லாஹ்வை நம்பிய சமூகம் கூட, அல்லாஹ்வையும் தூதரையும் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட சமுதாயம் கூட சில போது தடுமாறுகிறார்கள். எனவேதான் நாம் இந்த தலைப்பு கூட சுழலும் பூமியும் தடுமாறும் மனித உள்ளங்களும் என்று கொடுத்தோம். இந்த உலகத்துல மனிதன் எப்படி இந்த உலகத்தை பயன்படுத்துறது என்பதில தடுமாறுகிறான். எப்படியெல்லாம் தடுமாறுறான்? ஒரு சாரார் இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பங்களை நோக்கி செல்கிறார்கள், இந்த உலக வாழ்க்கையில் உள்ள அலங்காரங்களை நோக்கி செல்கிறார்கள், இந்த உலக வாழ்க்கையில் உள்ள பாவங்களை நோக்கி செல்கிறார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய வழி அவர்களுக்கு கசப்பாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்வதவர்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றுவது அவர்களுக்கு சங்கடமாக இருக்கிறது. அதை பின்பற்றுவதிலே மனித வாழ்க்கையிலே அதை ஈடுபடுத்திக் கொள்வதிலே அவர்கள் வெட்கப்படுகிறார்கள், கூச்சப்படுகிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு சார் என்ன செய்றாங்க? நாங்க இந்த உலக வாழ்க்கை பக்கமெல்லாம் போக மாட்டோம், எங்களை மார்க்கண்டா என்று சொல்லி மார்க்க சைட்ல போய் அல்லாஹ்வுக்கு வெறுப்பானவர்களா மாறுறாங்க. எப்படி? மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்ற பெயர்ல. எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க? ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமல், அமல் செய்கிறார்கள், நல்லா தொழுகிறாங்க, நல்ல நோம்பு முடிக்கிறாங்க, அமல் செய்கிறார்கள். அமல் செய்து கொண்டு நஷ்டத்தில் இருக்கிறவங்க காட்டணும். ஏன் இவங்க மத்த உலக பக்கத்தோடு கூட மத்த பக்கத்து வந்தாங்க, இதுலையும் தோல்வி. அப்ப மனித உள்ளங்களை பொறுத்தவரையும் இந்த உலக வாழ்க்கையில எப்படி அமைப்பது, இது ஒரு நடுநிலைமையான ஒரு சிந்தனை வர வேண்டும். மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது, எப்படி அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவது, இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பங்கள், சோதனைகள், துன்பங்கள், இதை எப்படி தாண்டுவது என்ற ஒரு அறிவு நமக்கு தேவைப்படுது. இதற்கிடையில இந்த உலக வாழ்க்கை சம்பந்தமான ஒரு கண்ணோட்டம், இந்த உலகம் தான் என்ன, இது எப்படியெல்லாம் மனிதனை ஏமாற்றுகிறது, எப்படியெல்லாம் மனிதர்கள் தடம்புரடுகிறார்கள் என்பதை நாங்க இந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள பார்க்கணும். அல்லாஹ் தஆலா சூரா யூனுஸ் 11வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்தில் இப்படி சொல்றான். என்ன சொல்றார்? இன்னமா மஸலுல் ஹயாத்தி துன்யா கமா, இந்த உலக வாழ்க்கைக்கு என்ன உதாரணம் தெரியுமா?
இந்த உலக வாழ்க்கை எப்படியான தெரியுமா? இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்னவென்றால் கமாஇன் அன்ஸல்நாஹு மினஸ் ஸமா, நாம் வானத்திலிருந்து தண்ணீர் இறக்கும், மழை பொழிகிறது. ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்த், இந்த மழை பொழிந்து பூமியில இருக்கின்ற பயிர்களோடு விளைச்சல்களோடு போய் சேருது. மழை இல்லாம இருந்துட்டு மழை பொழிஞ்சால் எப்படி விவசாயம் எல்லாம் நல்லா வரும், பயிர்கள் எல்லாம் எப்படி செழிப்பா வரும், விவசாயிகளுக்கு எவ்வளவு சந்தோஷம். மாஷா அல்லாஹ், இந்த மாதிரி நல்ல மழை பெய்ஞ்சது, நல்ல வெள்ளாம, நல்ல விவசாயம், நல்லா நெல் விளைஞ்சது, இப்படி சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான் ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்த், இந்த பெய்த மழை பூமியில் இருக்கின்ற விவசாயங்களோடு போய் சேர்ந்தது. மிம்மா யக்குலுன் நாஸ் வல் அன்ஆம், மனிதர்களும் மிருகங்களும் சாப்பிடுகிற விவசாயங்கள் பயிர் பட்சிகளோடு போய் சேர்ந்தது. ஹத்தா இதா அகதத்தில் அர்து ஸுஹுர்பஹா, இந்த பூமி இந்த விவசாயத்தின் காரணமாக மிக செழிப்பாக இருந்தது. வலன்ன அஹ்லுஹா அன்னஹும் காதிரூன் அலைஹ், இந்த விவசாயிகள் எல்லாம் நினைத்தார்கள், மாஷா அல்லாஹ் நல்ல விளைச்சல் கிடைக்க போகுது, இந்த முறை நாங்க நல்ல விளைச்சலை அனுபவிக்க போறோம், எங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வரப்போகுது, எங்களுக்கு நல்ல ஒரு அறுவடை கிடைக்க போகுது, இதை கூட நாங்க இன்னும் செய்ய போறோம், நாங்க இன்னும் வாங்க போறோம். சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, இந்த நெல் வெள்ளாமன்னு சொல்லுவாங்க, ஊர்ல வெள்ளாமன்னு சொல்லுவாங்க, நெல் வெள்ளாம நல்லா விளைஞ்சி அப்படி குடலையாவி அப்படியே விளைஞ்சி அப்படி செவந்து வரும்போது மஞ்சளித்து வரும்போது இப்படி எல்லாம் ஒரு 10-15 ஏக்கர் செஞ்சுப்பாங்க, வயல் செஞ்சுப்பாங்க. எங்களோட ஊர்ல ஏக்கர்பாங்க, உங்களோட ஊர்ல வயல் சொல்லுவாங்களா, ஒரு 15-20 வயல் செஞ்சுப்பாங்க வைங்க. அப்ப இந்த மாதிரி அந்த வீட்டை கட்டி முடிச்சிட வேண்டியதான், அந்த காணியை வாங்கிட வேண்டியதான், ஏன்னா ஒரு பைசிக்கலை வாங்கிட வேண்டியதான் என்று ஒரு கற்பனை அளிப்பாங்க. எப்பா இந்த விவசாயம் விளைஞ்சி அப்படி அந்த கண்ணுக்கு இதை எப்ப யாருக்கு நல்ல அந்த வசனம் வழங்க தெரியுமா? விவசாயம் செய்யறவனுக்கு தான் இதை பத்தி. விவசாயமே தெரியாதவனுக்கு அது என்ன அப்படி இருக்குமா நீ யோசிப்பாங்க. ஒரு விவசாயி இந்த வசனத்தை, ஏன்னா இந்த வசனம் இறங்கும் போது மதீனால உள்ளவங்க எல்லாம் விவசாயிகள், மழை பொழுது பெய்தால் எப்படி விவசாயம் இருக்குன்னு தெரியும். அப்ப விவசாயி எப்படி நினைப்பான்? அல்லாஹ் சொல்ற, மத்தவனை சொல்லல, விவசாயி நினைப்பான் அன்னஹும் காதிரூன் அலைஹா, எங்களுக்கு மாஷா அல்லாஹ் நம்ம நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்க போது நாங்க இன்னென்ன வேலையை செய்ய போறோம் என்று மனசுக்குள்ள ஒரு கற்பனை பண்ணிட்டான். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இப்படி கற்பனை பண்ணுகின்ற போது அத்தாஹா அலைஹா அம்ருனா, நம்முடைய அழிவு அவர்களை அந்த விவசாயத்துக்கு வந்துவிட்டது, எங்களுடைய உத்தரவு அவர்களுக்கு வந்துவிட்டது. லைலன் அவு நஹார், இரவுலே அல்லது பகலே. ஃபஜஅல்நாஹா ஹஸீதன், அதை அப்படியே அறுவடை செய்யப்பட்டதை போன்று நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம். கஅல்லம் தக்ன பில் அம்ஸ், நேற்று இந்த இடத்துல இப்படி விவசாயம் இருந்ததா என்று விளங்காத மாதிரி நாங்கள் ஆக்கிவிட்டோம். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? இது அவ்வளவு அவ்வளவு சொல்றோம். அதாவது என்ன இதை சொல்றாண்டால், இந்த விவசாயிகளை இந்த விவசாயம் செழிப்பாக நாளைக்கு இவ்வளவு நாங்கள் அறுவடை செய்ய போறோம் என்று அவர்களை கற்பனை செய்ய வச்சு போறோம். எப்படி இந்த உலகம் முழுமையா அழிஞ்சு போனோம், அந்த விவசாயம் முழுமையா அழிஞ்சு போன எப்படி இருக்குமோ இதுதான் இந்த உலகத்துக்கு உதாரணம். அதாவது இந்த உலகத்தை மனுஷன் நினைக்கிறான், நாங்க என்னமோ பெருசா சாதிக்க போறோம் நினைக்கிறான், இந்த உலகத்துல என்னமோ நாங்க வெல்ல போறோம் நினைக்கிறோம், இந்த உலகத்துல இவ்வளவு விஷயங்கள் நாங்க திட்டம் போட்டு வச்சுக்கிறேன்றான், இன்னும் செய்ய போறேன், வாகனம் செய்ய போறேன், வீடு கட்ட போறேன், நான் பெரிய பெரிய திட்டங்கள் வச்சுக்கிறேன்னு மனுஷன் கனவுமான்றான். அல்லாஹ் சொல்றான் இதெல்லாம் ஒன்றும் இல்லாம போகுது, இதெல்லாம் அழிஞ்சு போகுது, இதுக்காக நீ ஏன் இவ்வளவு திட்டம் போடுறான்? ஆனா அதெல்லாம் என்ன சொல்றாங்க, இதுதான் உலக வாழ்க்கை, இதுதான் உலக வாழ்க்கை, இதுக்காக நீ 1000 திட்டம் போட்டு ஒன்றும் நடக்காது, இந்த உலகம் அழிஞ்சு போகுது என்று அழிந்து போற ஒன்றுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்றான். இதை இன்னொரு இடத்துல இன்னும் தெளிவா சொல்றான், மஸலல் ஹயாத்தி துன்யா கமான், இதே உதாரணம் சொல்றான். அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே இந்த உலக வாழ்க்கைக்கு வானத்திலிருந்து இறங்குகின்ற தண்ணீர் பயிர் பட்சிகளோடு சேர்ந்து இது ரொம்ப செழிப்பாக வளர்ந்த பிறகு ஒரு காற்றடிச்சு முழுதையும் அழிச்சு போடுது, காத்தடிச்சு கட்டுமையா வேகமா முழு பயிர் அழிஞ்சா எப்படி இருக்குமோ இதுதான் இந்த உலக வாழ்க்கை, அழிஞ்சு போகக்கூடியது, அழிவான் இந்த அழிந்து போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கை. அல்லாஹ் என்ன சொல்றான், வகானல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முக்ததிரா, அல்லாஹ் எல்லா பொருள்கள் மீதும் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தை மனுஷன் விரும்புறான்டா. என்ன காரணம்? உலகத்தை விரும்புறான்டா, உலகத்துல என்னத்தை விரும்புறான்? உலகம்டா. அல்லாஹ் உலகத்தை, இந்த உலகம் நல்லா இருக்குது அப்படியா விரும்புறான். இந்த உலகத்தை விரும்புறான் என்பது என்ன விளங்கணும்? இந்த உலகத்துல விரும்புறதுக்குன்னு சில சாபாய் என்னத்தை விரும்புறான்? அல் மாலு, இந்த உலகத்துல காசு பணத்தை விரும்புறான். உலகத்தை விரும்புறான்னா காசு பணத்தை விரும்புறான்னு கருத்து. உதாரணமா நான் சொல்றேன், நான் நம்ம சாதிக்க விரும்புறேன் அப்படின்னு நான் சொல்றேன், சாதிப்பாய விரும்புறேன் அப்படின்னா என்னத்தை விரும்புறேன்? அவர்ல உள்ள நல்ல பண்பை விரும்புறேன்னு கருத்து, அவர்ல உள்ள நல்ல குணத்தை விரும்புறேன்னு கருத்து. உதாரணமா நம்ம சகோதரி எஸ்எம்பி காக்கா விரும்புறேன், என்னத்தை? அவர் நல்ல மனுஷங்க, நல்ல மனுஷங்க,
கனிவான பேச்சு, அன்பான குணம், அவருக்கு தாராளமான தன்மை, எல்லா மனுஷனுக்கும் உதவி செய்யற தன்மை என்று நாங்க செய்வோம். ஒரு ஆளை விரும்புறா அந்த ஆளு பண்பத்தான் நாடும். அப்ப ஒரு மனிதன் உலகத்தை விரும்புறாண்டா என்ன கருத்து? துபாயை ஒருத்தன் விரும்புறானா கூட சூட்டியா விரும்புவான், வெளியே போக முடியுது 50 ரூபாய் கிடைச்சது. அப்ப துபாயை விரும்புறானா என்ன? நான் துபாயில் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு ஒருத்தன் என்னத்துக்கு விரும்புறான்? அங்க உள்ள காசு, அங்க நல்லா சம்பாதிக்கலாம், ஏன்னா நல்ல சுகமான வாழ்க்கை, நல்ல சாப்பாடு, வாரம் போய் தட்டுற விருந்து, ஏன்னா இன்னைக்கு ஒரு பிரியாணி நாளைக்கு ஒரு பிரியாணி, இப்படி மாத்தி மாத்தி நல்ல சாப்பாடு. இதுக்குத்தான் என்ன செய்யலாம்? மனுஷன் ஒரு இடத்தை விரும்புறான், அந்த இடத்துல என்னவோ அதை விரும்புறாங்க. அப்ப உலகத்தை விரும்புறாங்க அல்ல என்ன சொன்னாங்க? இந்த உலகத்துல மனிதன் விரும்புறன்னு சில சாமா இருக்குது. அல்ல அதை சொல்லி காட்டுறான். எப்படி? இந்த உலகத்தை நீங்க நிரந்தரம் நினைக்கிறீங்க, இது நிரந்தரமே இல்லை. அல்ல சொன்னா எப்படி? அல் மாலு, மனிதன் கூடுதலா நேசிக்கிறது என்ன? பொருளாதாரம், மால், காசு பணம். அல் மாலு வல் பனூனு, குழந்தை கிடைக்கும். என்ன குழந்தை? அதையும் அல்ல ஆம்பளை பிள்ளை சொல்லணும், பொம்பளை பிள்ளைங்கிறதால 4 பொம்பளை பிள்ளை சொல்லுவாங்க. 5 பெண் குழந்தை பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். இதெல்லாம் பச்சை பொய். 5 எங்க சொல்லுவாங்க, 5 பெண் குழந்தை பெற்றால் அரசனும் ஆண்டி. ஏன்? சீதன கலாச்சாரம் வந்து போச்சு. அதே நேரத்தில் சவுதியில மாத்தி சொல்லணும், 5 ஆண் குழந்தைகள் பெற்றால் அரசனும் ஆண்டி. அங்க மகர்தார கொடுக்கணும், அங்க பொம்பளைகளுக்கு தான் டிமாண்ட். ஆம்பளைகள் எங்கடா மகர் கொடுக்க வழியில் என்றதுக்காக தெரிகிறாங்க சவுதியில். அப்ப என்னது? ஆம்பளை பிள்ளை இருக்க இயல்பா மனுஷன் விரும்புவான். எதுக்கு? ஆம்பளை பிள்ளை இருந்தா உழைச்சி தரும், ஆம்பளை பிள்ளை இருந்தா உதவி செய்யும், ஆம்பளை பிள்ளை இருந்தா வியாபாரத்துக்கு ஹெல்ப் பண்ணும், ஆம்பளை பிள்ளை இருந்தா எல்லா வகையிலுமே களத்துல என்னன்னு நமக்கு உதவி செய்யும். அதனால ஆம்பளை பிள்ளை இருந்தா பலம். 4 ஆம்பளை பிள்ளை இருந்தா யார் சரி வந்து சண்டைக்கு வருவாங்களா ஊர்ல? அப்ப அவன் ஆம்பளை பிள்ளை 4 பேர் வந்தா நம்மளே முச்சிருவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. எல்லா வகையிலும் பலத்துல, பொருளாதார ரீதியான வரவுல, ஒரு குடும்பத்துக்கு மரியாதையில எல்லாம் ஆம்பளை பிள்ளை இருந்தா நல்லா நினைப்பான். இதைத்தான் அல்லா சொல்ற, உலகத்துல மனுஷன் இதை விரும்புறான். அல் மாலு வல் பனூனு அல்லா சொல்றான். அதே மாதிரி பொருளாதாரம், அதே மாதிரி பிள்ளைகள், இதெல்லாம் என்ன சொல்றான்? ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரங்கள். இதெல்லாம் இருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன மறுமையிலே அப்படியே ஒன்றாவது ஒண்ணு இல்லை. அல்ல சொல்ல உலக வாழ்க்கையினுடைய அலங்காரங்கள். வல் பாக்கியாத்து சாலிஹாத்து, நீங்கள் செய்கின்ற நிலையான நல்லவர்கள். நிலையான நல்லவர்கள் தான் நீங்க நல்லவர்கள் செஞ்சா அது நிரந்தரமா போகும். பின்னர் ஒரு மனுஷன் மௌத்தா போகும்போது இதா மாத்தல் இன்சானும் இல்லா மின் சலாஸ், 3 தவிர மத்தெல்லாம் துண்டிக்கப்படும். ஒரு மனிதன் ஜனாசாவை அவனுடைய குடும்பம், அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய அமல் 3 தொடர்ந்து போகும். குடும்பம் பொருளாதாரம் திரும்பி வந்துடும். எது போகும்? அவனுடைய அமல் தான் போகும். அவனுடைய அமல் தான் போகுது. ரசூலுல்லாஹ் இதைத்தான் சொல்றாங்க. நல்லா சொல்லி காட்டுறாங்க. எப்படி? வல் பாக்கியாத்து சாலிஹாத், மனிதன் செய்கிற நிலையான அமல். நிலையான அமல்டா அவன் செய்கிற நல்ல அமல் அவனுக்கு நிலையாக இருக்கும். அவனுக்கு பின்னால எங்கேயும் போகும். கபூர்ல இருந்தா கபருக்கு போகும், மகசர்ல இருந்தா மகசருக்கு போகும், சொர்க்கத்தில் அவனுக்கு உதவி செய்யும். வல் பாக்கியாத்து சாலிஹாத், இந்த உலகத்தை விட நீங்கள் நிலையாக செய்கிற நல்லமல்கள் கைரும் ஐந்த ரப்பிக்க சவாபன் கைரு அம்யா, கூலியான அதுதான் உங்களுக்கு சிறந்தது. நீங்கள் எதிர்பார்க்கப்படுவதற்குரிய நன்மையான அதுதான் சொல்லும். வறுமையில உங்களுக்கு வரக்கூடியது நீங்க இங்க சம்பாதிச்சு சொத்துக்கள் வராது, உங்களோட குழந்தைகள் வரமாட்டாங்க, யாருக்கு அங்க ஹெல்ப் பண்ண முடியாது. அங்க என்ன? நீங்கள் செய்த நல்லமல்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்காக செய்த இஹ்லாஸாக செய்தவைகள், இறையச்சத்தோடு செய்த நல்லமல்கள், அதுவும் ஷோக்காரத்துக்கு உலக நோக்கத்தில் செஞ்ச அதை இன்னைக்கு நல்லமல கூட உலகத்துக்காக செய்யலாம். தாவா பண்ணது என்ன? அல்லாஹ்விடத்துல மகத்தான ஒரு கூலியை நமக்கு எடுத்தரும். ஏன் குந்தும் கைர உம்மத்தின் உறுஜத்தினா, மனிதர்களுக்காக வழியாக்கப்பட ஒரு சிறந்த சமூகம். ஏனென்றால் நீங்கள் நல்லது மக்களுக்கு சொல்றீங்க, தீயதை தடுக்கிறீங்க. ஒமன் அஹ்சனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், மக்களை அல்லாஹ்வின்பால் அழைத்து தானும் நல்லமல் செய்து நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லவன அழகான வார்த்தை சொல்லவன் யார்? அல்லாஹ் சொல்றான், உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும், நல்லதை ஆகட்டும், தீயதை தடுக்கட்டும், அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். வெற்றிக்குரிய இந்த காரியத்தை கூட இன்னைக்கு என்ன செய்யறாங்க? பப்ளிசிட்டி, பல விளம்பரம், பிரபல்யம். ஏன் இதுக்காக பயன்படுத்துறாங்களா இல்லையா? அப்ப உலகத்தை எப்படி உலக நோக்கத்தில் உள்ள பொருளாதாரத்தை மட்டும் ஒருத்தன் குறிக்கோளா கொண்டு மறுமை வாழ்க்கையை மறுமைக்காக செயல விட்டால் எப்படி தோல்வி அடைவானோ, அதுக்காக நான் மார்க்கத்தில் ஈடுபடுறேன், தாவால ஈடுபடுறேன்னு சொன்னால் அதை நீ எதுக்காக செஞ்சா? உலகத்தில் உள்ள மக்கள்கிட்ட நீ செல்வாக்கு பெறுவதற்கா? உலகத்தில் உள்ள மக்கள் உன்னை பெரிய பேச்சாளர் என்று சொல்வதற்கா? அல்லது உலகத்தில் அதை கொண்டு ஏதாவது பொருளாதாரம் பெறுவதற்கா? அல்லது உலகத்தில் 4 மக்களோடு உறவாடலாம் என்ற செல்வாக்கு தருவதற்கா? எதா இருந்தாலும் சரி, ஒருத்தன் தொழுவதா இருந்தாலும் உலக நோக்கத்தில் செஞ்சா கூலி கிடைக்காது. ஒருத்தர் நோம்பு பிடிக்கிறதா இருந்தாலும் உலகத்தில் தன்னை நோம்பாளி என்ற காலத்தில் செஞ்சால் அதுக்கு கூலி கிடைக்காது.
ஒருத்த ஹஜ்ஜிக்கு போறான், பெரிய இபாதத்து, அல்லாவுக்காக போனா தான் கூடி கிடைக்கும். உலகத்துல மக்கள் நம்மளை புகழட்டும் போனா அப்ப உலக வாழ்க்கை சம்பந்தமான ஒரு சரியான ஒரு கண்ணோட்டம் நமக்கு வரணும். சில ஆளுங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த உலக விஷயத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்ப என்னத்துல இன்ட்ரெஸ்ட்? அவருக்கு மார்க்க விஷயத்துல இன்ட்ரெஸ்ட். ஏன் அவர் அப்படி இன்ட்ரெஸ்ட் காட்டாரு? உலக பக்கம் போனா மக்கள்கிட்ட பார்வை நம்மளை திரும்பாது. நான் ஒரு பெரிய மார்க்க அவ அந்த பக்கத்துல வரும், இந்த பக்கத்தால சேர்த்து அவனை கலந்துட்டான், மறுபக்கத்தால வந்து முடிச்சுட்டான். என்ன நீ மார்க்கத்துல போறா, பிரபல்யத்தை தேடு, செல்வாக்க தேடு, பொருளாதாரத்தை தேடு, மக்கள் உன்னை போற்றணும் புகழணும். அப்ப ரெண்டு வழியிலேயே ஆபத்து. அப்ப சரியான வழியில யாரு போறான் தெரியுமா? உண்மையான உலக நோக்கத்துல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, எப்படி சொன்னாங்க? இன்னமல் அமாலு பின்னியா, நீங்க செய்யற எல்லா அமல்களும் எண்ணங்களை கொண்டுதான். நீங்கள் ஹிஜ்ரத்து போறீங்க, நீங்க ஹிஜ்ரத்து போறீங்க. ஹிஜ்ரத் எவ்வளவு பெரிய அமல், ஹிஜ்ரத் எவ்வளவு பெரிய அமல். வான்னல் ஹிஜ்ரத்தை தகுதிமாக்கான கபல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவர் ஹிஜ்ரத்து போனா அதுக்கு முன்னால் செய்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். அவ்வளவு மகத்தான ஒரு ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத்தை நீங்க உலக நோக்கத்துக்கு போனீங்கன்னு வைங்க, உலகத்துக்காக போனீங்கன்னு வைங்க, நான் பெரிய ஹிஜ்ரத் செஞ்சீங்க அல்லாஹ் அவருக்கு நன்மடைக்கு இல்ல. ஏன்? நீங்க உலகத்துக்கு தானே போனீங்க. யுசீபுவா உலகம் தான் கிடைக்கும். அல்லது ஒரு பொம்பளை நீங்க திருமணம் முடிக்கிறான்னு ஹிஜ்ரத் போனீங்க, என்கியூவா திருமணம் முடிப்பீங்க, அங்க வந்து நல்லா லிஸ்ட்ல கூடாது. அப்ப உலகத்தை பொறுத்தவரையும் அவர் உலகியல் பொருளாதார ரீதியாக போனாலும் மறுமையை மறந்தான நஷ்டம். மார்க்க சைட்ல வந்து நான் தாவா பண்றேன், அமல் செய்யறேன், தர்மம் பண்றேன், சகாத்து கொடுக்குறேன், இந்த மாதிரி இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அந்த எங்களுக்கு இந்த உலக விஷயம் இதுகள் எல்லாம் நாங்க பெரிய கவனம் இல்லை. எங்களுக்கு கவனம் எல்லாம் மார்க்க சைட் தான். இவர் என்னதுக்கு மார்க்க பண்றாரு? இவர் பெரிய ஆளாவனா தான் செய்வார். எங்கேயாவது இவர் மட்டம் தட்டப்பட்டா இவர் செய்ய மாட்டார், எங்கேயாவது இவர் பின்னால தூக்கி எறியப்பட்டா இவர் செய்ய மாட்டார். ஏன்? இவரை மக்கள் புகழும் வரைக்கும் இவர் பிரச்சாரம் பண்ணுவார், மக்கள்கிட்ட இவருக்கு செல்வாக்கு இருக்க வரைக்கும் செய்வாரு. மக்கள்கிட்ட எதிர்ப்பு வந்தது, பிரச்சாரம், மக்கள்கிட்ட வந்து ஒண்ணுமே கிடைக்கிறது இல்ல, செல்வாக்கு இல்ல, பொருளாதாரம் இல்லைன்றால் என்னதாவா என்ன ஒண்ணு என்னங்க செய்ய, நாம பதாவா பண்ணி அந்த மக்கள்கிட்ட பிரயோசனம் நடக்குது என்ன மக்கள் மத மதால் பற்றி என்ன நோக்கம்? இவர்கிட்ட உண்மையான இஹ்லாஸ் இல்ல, உண்மையான இஹ்லாஸ் இல்ல. இங்கேயும் உலகத்துக்கு தான் இருந்தாரு, இங்கிட்டு வந்து உலகத்துக்காக தான் இருக்கிறோம். எங்க சம்பாதிக்கும் போது பொருளாதாரம் வரும்போது உலக விஷயம், இங்கிட்டு உலகம் தான் ஒரு நோக்கம், இங்கிட்டு வந்து அதுதானே. அப்போ இதை விட இது செய்யாம இதே இல்லையா? மார்க்க விஷயம் வந்து அதுல இஹ்லாஸ் இல்ல, அதுல சரியான இறைச்சம் இல்ல. அல்லாஹ் சொல்றான், லையனால அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஹுஹா. ஒரு ஆள் செய்றாரு, அல்லாஹ் வாதில வந்து இறைச்சி கொடுக்க போறேன், பெரிய தர்மம் பண்ண போறேன், உதவியா கொடுக்க போறேன் அப்படின்றார். ஆனா ஆஜியார் வந்து 50 மாடு இருந்தாரு, மாஷா அல்லாஹ் 50 மாடு இருந்தாரு. இதான் அவரோட நோக்கம். மக்கள் எல்லாம் மத்தாக்கள் மாதிரி இல்ல, ஒன்று ரெண்டெல்லாம் இருக்கும், கோடிக்கணக்கா சம்பாதிச்சு அவனெல்லாம் செய்யறானா, நான் பாருங்க 25 மாடு கொடுக்குறேன், எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை, ஆனாலும் கொடுக்குறேன். இதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. மக்கள்கிட்ட என்ன ஆஜியார் 25 மாடு கொடுத்தாரு. இவரை நோக்கம் என்ன? இந்த பேச்சு மக்கள்கிட்ட அவர் கேட்கணும், அதுக்குதான் கொடுத்தாரு. அதனால 25 மாடு கொடுத்தாரு நல்ல அங்க லிஸ்ட்ல போடுவானா? இல்ல. ஒண்ணு உலகத்துல மக்கள் 25 மாடு கொடுத்து எழுதுட்டாரு, முடிஞ்சு போச்சு, அங்க வராத. அப்ப அவர் கொடுக்காம இருந்தாலும் தப்பு, அல்லாவுக்காக கொடுக்காட்டியும் தப்பு. அப்ப உலக வாழ்க்கையில மனுஷன் தடுமாறான்னு இந்த பக்கத்தால தடுமாறினா உலகத்துல ஏதாவது தேடிக்கணும், பார்த்துக்கணும் அப்படின்னா அப்ப அதனால அவன் நஷ்டவாளியாயிடும். இந்த பக்கத்தால இப்படி என்னதான் இருந்தாலும் அல்லாஹ் கொஞ்சம் செய்யத்தான வேணும், இந்த பக்கத்தால வரும். ஆனா இஹ்லாஸ் இல்ல, இந்த பக்கத்தாலையும் போயிடுறாங்க. இது உதாரணம் சொல்லுவாங்க, இது கற்பனையா சொல்லப்பட்டது. ஆனா இந்த பொருத்தத்துக்கு நான் சொல்றேன், இது ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸ் அல்ல. இது அதாவது முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி வரலாறு சும்மா சொல்லுவாங்க. அவரை வந்து ஷைத்தான் வழியெடுக்க வந்தாங்க. எப்படி சொன்னாங்க? தங்கத்தட்டு ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிடுங்க. ஷேக் அவர்கள் தங்கம் வந்து கூடாது, தங்கச்சட்டு அது சொர்க்கத்துல உலகத்துல அப்படின்னு அவர் போக்கலன்னு சொன்னா, சரியான நீங்க டேலண்டான ஆள், உங்களோட இல்மு நல்ல பவரான இல்மு, நீங்க தப்பிட்டீங்களே, நான் ஏண்ட இல்மு இல்ல, அல்லாஹ் என்னை பாதுகாக்க நினைப்பாங்க. முதலாவது தங்கத்தட்டு. அப்ப அதுல அவர் ஏமாற இல்லை. ரெண்டாவது பெருமை உண்டாகும், அறிவு நல்ல அறிவு போல அப்படின்னா. அப்ப இங்கிட்டு தப்பு பார்த்து அங்கிட்டு போக பார்த்தா அவ வழங்கிச்சா. அப்ப நீங்க இபாதத் இல்லாம இருப்பீங்க, அமல்கள் இல்லாம இருப்பீங்க, அல்லாஹ்வுடைய விஷயங்களை ஈடுபடாம இருப்பீங்க, அங்க நஷ்டத்தில் இருக்கிறீங்க. ஏன்னா என்னோட இபாதத் இல்ல, ஈமான சரியான வழக்கம் இல்ல, மார்க்கம் இல்ல, முழுக்க முழுக்க உலக வாழ்க்கை, மார்க்கத்தை நமக்கு தெரிவது இல்ல, தொழுவது இல்ல, நம்ம முடிக்கிறது இல்ல, நான் சொல்லிக்கிறேன். சரி, இப்போ ஒரு நாள் யோசிக்கிறாரு, நம்ம வைக்க கூடாது, நம்ம கொஞ்சம் மார்க்க செய்து பெறுவோம் அப்படின்னு மார்க்க பக்கம் வராது. மார்க்க பக்கம் வந்தா இவர் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுக்கு ஈடுபடும், அல்லாஹ்வுக்கு அமல் செய்யணும், அல்லாஹ்வுக்கு நோன்பு முடிக்கணும், அல்லாஹ்வுக்கு தர்மம் செய்யணும், அல்லாஹ்வுக்கு அமல் தாவால ஈடுபடும். இவர் என்ன செய்றார்? இங்கிட்டு வந்து பார்க்கிறார், என்ன மக்கள் மதிக்கணும். ஏன்னா நான் தொழுகிறது மக்களுக்கு தெரியும், நான் தர்மம் கொடுக்கிறது மக்களுக்கு தெரியும்,
இது என்ன இஹ்லாஸா, இதை விட அந்த பக்கம் இந்திக்கலாமே, ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப அதனால ரெண்டு பக்கத்திலேயே சைத்தான மட்டும் இருக்கான். ஏன்னா முன்னுக்கு வருவான், பின்னுக்கு வருவான், வலது பக்கம் வருவான், இடது பக்கம் வருவான். நீங்க அந்த ரூட்ல உங்களை வழி எடுக்கிறா, இந்த ரூட்ல போகும். அப்ப ரெண்டு பக்கத்திலயுமே இந்த உலகம் உங்களை குறுக்கிடும்ன்றதை மறந்துடக்கூடாது. எப்படி இங்கிட்டு நீங்க அமல் செய்யாம இருக்கிறீர்கள், இங்கிட்டு உலக நோக்கத்துக்கு ஆச்சரியம், ரெண்டுமே ஒண்ணும். இதை நீங்க சுருக்கமா ஆழமா, இது பெரிய ஒரு சப்ஜெக்ட், நான் சுருக்கமா சொல்றேன். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இந்த உலக வாழ்க்கை என்பது உங்களை ஏமாற்றும். எப்படி ஏமாற்றும்? ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா. அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்துல மனிதன் இயற்கையாக சிலதை விரும்பும். இயற்கையாக சிலது மனுஷனுக்கு ஆசையூட்டப்பட்டிருக்கிறது. எதெல்லாம்? மினன் நிஸா, பெண்கள். பொம்பளை விரும்பாத ஒரு மனசுக்குள்ள அந்த ஆசை இருந்தாலும் அதை ஒரு மூமின் அடக்குவான். அல்லாஹ் கடத்துகிறான். ஒரு மானக்கலான காரியத்துக்கு போகணும் விருப்பம் இல்லாத இருக்க மாட்டான். பெரும்பாலும் உள்ளத்துக்குள்ள அந்த ஆசை விருப்பம் இருக்கும். ஆனா ஒரு மூமின் பயப்படுவான், யா அல்லாஹ் இது மாதிரி ஒரு பாவத்தில் என்னை ஆழ்த்திடாது, இந்த ஃபித்னால என்னோட தள்ளிடாது, இந்த சோதனையில் என்னை கூட ஆழ்த்தாது. அப்ப பயப்படுவான். அவ பயப்படுறது சரியான மூமின். அப்ப அல்லாஹ் சொல்றான், இயற்கையாக பெண்கள் மனிதனுக்கு விருப்பமாக இருக்கு. எனது பெண்கள் அடையணும், பெண்கள் அனுபவிக்கணும், மானக்கடான இல்லை விருப்பம் தான். எனக்கு என்ன பொம்பளை எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காது. அவன் உண்மை இயல்பான விருப்பம் மனுஷனுக்கு இருக்குது. எதுக்காக நாம அதை தவிர்த்து கொள்றோம்? அல்லாஹ் தடுத்துக்கிறான், அல்லாஹ் கண்டிப்பான். மூமின்களா இருந்தால் அவர்கள் விபச்சாரம் பண்ண மாட்டார்கள். மானக்கடான வீடு என்ன நடக்குது? மனுஷன் இதனால என்ன செய்யறான்? விபச்சாரத்துக்கு போறான், மானக்கடான காரியத்துக்கு போறான். என்ன இன்டர்நெட்ல அதுல இது எல்லாத்துலயும் தப்பான ஒரு வழிக்கு ஏன் மனுஷன் போறான்? என்ன காரணம்? அவனுக்கு இயல்பாக இருக்கிற அந்த ஆசை, அவனுக்கு இயல்பாக அல்லாஹ் வைத்திருக்கிற அந்த விருப்பம். மூமின் அதை தவிர்த்து கொள்ளும். அல்லாஹ் சொல்றான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத் வல் பனீன். அதாவது ஹுப்பு மினன் நிஸா வல் பனீன், ஆம்பளக்குள்ள இருக்க விரும்புறது. அல்லாஹ் சொல்றானே, ஆம்பளக்குள்ள இருக்க வேண்டும். வல் கனாதீரில் முகந்தரத்தி மினல் தஹபி வல் ஃபில்லா, தங்கமும் வெள்ளியும் குவியல்களாக குவியலாகணும். அவங்க மேல ஒரு ஒன்று போதாது, குவியல்களாக இருக்க வேண்டும் என்று மனுஷன் விரும்புகிறான். வல் கைரில் முஸவ்வமா, அடையாளமிடப்பட்ட ஒரு குதிரை. அன்னைய காலத்தில் உள்ள பெரிய வாகனம், அன்னைய காலத்தில் உள்ள பெரிய வாகனம் குதிரை. இன்னைக்கு அன்றைய காலத்துல பெரிய ஒரு பிராடு போய் கொண்டு வருகிறான்னு சொன்னா சாபாக்கெல்லாம் பாத்துக்கோ, இது என்ன சாமா, இது இப்படி ஒண்ணு நம்மளுக்கு தெரியாதுமா. இந்த காலத்துல நல்ல ஒரு வாகனம். இன்னைக்கு குதிரை வந்து மாகட்டான ஒரு சாமான், நல்ல மரியாதை, நல்ல பெருமை தான். அன்னைக்கு சொன்ன சாமா இன்னைக்கு அல்ல கழுதை சொல்லுங்க பாருங்க. குதிரை சொன்னா இன்னைக்கு அது பெருமை தான். பெரிய குதிரை லட்சக்கணக்கில் போகும். இன்னைக்கு விலை தானே. இங்க கூட குதிரை வாங்கினா பெரிய விலை. ஒரு கஜிர வாங்கின வரைக்கும் இது குதிரை. அது ரேஸ் குதிரை எல்லாம் கடுமையான விலை. அல்லாஹ் சொல்லான், வல் கைலில் முஸவ்வமான், அதாவது அடையாளப்படப்பட்ட நல்ல உயர்ந்த குதிரை. வல் அன்ஆம், ஒட்டகம், ஆடு, மாடு இதெல்லாம் பட்டி பட்டியா இருக்கணும் விரும்புறது. அல்லாஹ் என்ன சொல்லலாம் தெரியுமா? ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ, இது உலகத்துல உள்ள அற்பமானது. இந்த உலகத்துல உள்ள இன்பம் ரொம்ப கொஞ்ச நாள் தான் நீங்க வாழ போய். மத்தான்றது ஒரு அற்பம், ஒரு கொஞ்சம், ரொம்ப அற்பத்திலும் அற்பம். அல்லாஹ் சொல்றார், மத்தாஉல் ஹயாத்து துன்யா வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்தில் இருக்கிற தங்குமிடம் அழகான ஒரு இடம். இதெல்லாம் விரும்பி இதுக்கு பின்னால நீங்க போறீங்களே, இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் கூடாதுறாங்க. நீங்க ஹலாலான முறையில் அனுபவிங்க, பொருளாதாரத்தை தேடுங்க, ஹலாலான முறையில் 1, 2, 3 திருமணம் முடிங்க பெண்களை. இதெல்லாம் எல்லாம் தடுக்கல. கால்நடைகளா பட்டி வட்டியா வாங்கி சக்காத்தை கொடுத்து போட்டு, வாகனமா வேண்டிய வாகனத்தை வாங்குங்க, உடுப்பா வேண்டியதை வாங்குங்க, சொங்கமா வாங்குங்க, சக்காத்தை கொடுத்துருங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், இதுக்கு பின்னால போய் மறுமையை மறந்துடாதீங்க. இன்னைக்கு பாக்குறமா இல்லையா? சிலவங்க பெரிய பிசினஸ் காலம் பள்ளிவாசல் வர மாட்டாங்க. கொஞ்சம் என்ன வள்ளி என்ன செய்ய டெய்லி எப்படி நீங்க வந்து பார்த்தா தான். நீங்க சும்மா இருக்கிறீங்க, நீங்க ரூம்ல உட்காந்துறீங்க, உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எங்களை மாதிரி இருந்தா நீங்களும் வியாபாரம் தொழில் செஞ்சா தானே. நாங்க சரி இபாதத் தான். அவர் சொல்லுவார், என்னவா நாங்களும் இபாதத் தான், என்ன தொழில் செய்து இபாதத் தானே அப்படின்னு அவர் வேற வழக்கம் தெரிவிப்பாரு. என்ன காரணம் இருக்கு? அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய செல்வமும் உங்களுடைய குழந்தைகளும் அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு உங்களை தடுக்க கூடாது. அல்லாஹ் சொல்றான், தடுக்குதான் இல்லையா? வியாபாரம் போன உடனே அவனுக்கு தொலை நேரம் கிடைக்குது இல்ல, அவனுக்கு நல்ல மல்களில் ஈடுபட நேரம் கிடைக்குது இல்ல, பயானுக்கு வர நேரம் கிடைக்குது இல்ல, நன்மையான விஷயங்கள்ல தாவாத ஈடுபட நேரம் கிடைக்குது இல்ல, ஒண்ணுக்கு நேரம் இல்ல. இன்னும் சொல்றதா இருந்தா, அதாவது சில ஆட்களை பாத்தீங்கன்னா அவனோட லைஃப்ல ஃபுல்லா பிஸி, பைத்தியம் முடிச்சு போய் பில்கை அப்படி சொல்றாங்க, பைத்தியம் அவனுக்கு மனைவியாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்ப அதாவது பொருளாதாரமும் உலகமும் கூடும்போது வீட்டுல போனா, வீட்டுக்கு போனா வைஃபோட அவன் சந்தோஷமாயிருக்கு. சாதாரணமா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிக்கிறவன், டெய்லி சம்பாதிக்கிறவன் தன்னுடைய மனைவியில காட்டுற அந்த சுகத்தை விட பெரிய பணக்காரனுக்கு கிடைக்காது. ஏன் தெரியுமா?
அவனுக்கு கம்பெனியில வந்தாலும் சரியா, செக்குகள் சரியா, டீலிங் எல்லாம் சரியா, வர வேண்டிய வந்துட்டா, போடிய போச்சா, இவனுக்கு அதான் யோசனை. வீட்டுக்கு போனாலும் இங்கதான் தலை வைப் வந்து டீ வைப்பா, டீயா ஆறி போச்சுங்க, அதை குடிங்கடா, அப்படி ஆரிய வச்சா அப்படின்னு ஒழுங்கா டிவி கிடைக்காது. சாப்பாடு உட்காந்தா கோல், இங்கிட்டு கோல், இந்த பயம் கோல், இந்த கோல் கோல். என்ன இது நிம்மதியான வாழ்க்கையா? இது என்ன? அவனுக்கு பயம். இப்ப உழைச்சிட்டமே, இது எப்படி மேனேஜர் விளையாடுவானோ, ஜிஎம் விளையாடுவானோ, அங்க லேபர் விளையாடுவானோ, இவனுக்கு நிம்மதி அவ்வளவுல. இது நிம்மதியே இல்ல. 5 நேரம் பள்ளி வாசல் போய் எல்லாம் தொழுதுவான். நம்ம மாசம் 3000 சம்பளம் எடுக்கலாம். அவன் என்ன 2000 நன்றி போட்டு அவன் போன 1000 வச்சுக்கலாம். அல்லது ஏதோ ஒரு சேமிப்பு புள்ள வலிக்குது, ஏதாவது கொடுக்கணும். அது தேவைதானே? புள்ள இருந்தா 4 பிள்ளைங்க தேடி வைக்கணும். யார சொல்ல சொன்னாங்க, பிள்ளைகளுக்கு அதெல்லாம் பார்த்துக்கணும். அப்படியா? அப்படி இல்லை, அதெல்லாம் தேடி வைக்கதான் வேணும். இது நிம்மதி. என்னது? வேலை வாரமா முடிச்சோமா, நல்ல ஒரு கஞ்சி குடிச்சோமா, நிம்மதி. பாயசமாக்கிறார். இவருக்கு 24 hours அவர் கம்ப்யூட்டர் தான். 24 hours அவர் இயங்குவார். அவருக்கு ரெஸ்டே இல்ல. துவத்தில் கனவுலையும் அவர் யாரோ கொல்ற மாதிரி, காரில் கடத்தி போற மாதிரி. பணக்காரனோட கதை தான். அப்ப நம்ம மனுஷன் என்ன நினைக்கிறான்? பொருளாதாரம் தான் இல்ல, ஒன்னும் நிம்மதி இல்லை. பெரும்பாலான பணக்காரர் வரலாற்று நான் பாத்தீங்க, நிறைய உங்களுக்கு கூட தெரியுமா? அல்லாஹ் தஆலா இதெல்லாம் உலகத்துல கேவலம். நீங்க சுபு தொழுது போட்டு அந்த துவா ஓதி போட்டு நிம்மதியா வீட்டுல வந்து வைஃப்ல ஒரு தேர்தலை வாங்கி அது குடிச்சதுக்கு பொருள் கிடைக்கிற அந்த இன்பம் இது பணத்திலேயே கிடைக்காது, பொருளையும் கிடைக்காது. அதே நேரத்தில் சம்பாதிச்சு போட்டு, ஏன்னா வேலை முடிச்சு போட்டு ஊர்ல இருந்தா உதாரணம் ஒரு கம்பெனியில வேலை செய்ய முடிச்சு போடலாம், மனைவி சாலா போட்டு வைஃப்ல சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட போட்டு அதுக்கு பொறவு கிடைக்கிற அந்த சுகம் இது பணக்காரனுக்கு கிடைக்காது. என்ன கிடைக்காது? அல்லாஹ் சொல்றான், இது உலகத்திலே மனுஷனுக்கு நிம்மதி இல்லை. மனுஷன் பாருங்க, சம்பாதிக்கிறவனை பொறுத்தவரையும் அல்லாஹ் சொல்றான், ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தால 2 ஆடு ஓடினார். நான் ஏற்கனவே இதை உருவாருன்னு சொல்லிக்கிறேன். தங்கத்தால 2 ஆடு ஓடினால் மனுஷன் என்ன இருப்பானா? இந்த நல்ல போதுமா? போதாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைசல் அதாவது பணக்காரன் யார் தெரியுமா? நிறைய காசு பணம் வைக்கிறோம் பணக்காரன் இல்ல. பணக்காரன் யார் என்றால் லைசல் மிஸ்கின் அல்லது என்னது விவாதம், நிறைய சொத்து கிடைக்கிறவன் இல்ல, தனக்குள்ள உள்ள வச்சு போதும் நினைக்கிறான இவன் தான் சரியான சொல்லு. அப்ப இந்த பொருளாதாரம் என்பது அல்லாஹ் சொல்றாங்க கொஞ்சம் அற்பம், கேவலம். இதுக்கு ஏன் நீங்க தடுமாறுறீங்க? இதுக்கு ஏன் நீங்க ஓடுறீங்க? பொருளாதாரத்தை ஒருத்தர் நல்லா சேகரிக்கலாம். மாஷா அல்லாஹ், துபாயில ஒரு மாதிரி ஒரு கம்பெனி ஓபன் பண்ணிட்டேன். அங்க தமிழ்நாட்டுல மெட்ராஸ்ல நான் பெரிய கடவுள் வாங்கி போடுகிறேன். ஊர்ல அதெல்லாம் பண்றதுல எனக்கு ஒரு பெரிய மனம் வாங்கி போடுகிறேன். உதாரணத்துக்கு இதெல்லாம் என்னத்துக்கு உனக்கு? நான் சும்மா கேட்கிறேன். இதெல்லாம் மௌத்தா படம் மாஷா அல்லாஹ் பெரிய படத்தாரு 10 கோடி நகையை உள்ள அடைக்குவோம். ஒண்ணு இல்ல. அவன் மறுமையும் இல்ல, உலகமும் இல்ல. இவருக்கு தொலை நேரம் கிடைக்கல, அவனுக்கு செய்ய நேரம் கிடைக்கல. இன்னும் சொல்ல போனா பணக்காரனை பொறுத்தவரையும் அவனுக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு ஏழைக்கு இல்ல. அப்ப அதனால அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கை என்பது மனிதனை தடுமாற வைக்கிறது. சரியான ஒரு முடிவெடுக்க அவன் உடல்ல இந்த உலகம் சரியான வாழ்க்கையில இன்பத்தை அவனால அனுபவிக்க முடியல. இந்த உலகமும் அவனுக்கு நஷ்டம், மறுமையிலும் அவன் நஷ்டத்தில் இருப்பான். எத்தனை வசனங்களை நாங்க பார்க்கணும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே. அதனால என்ன சொல்றான்? ஆம்பளை புள்ள தங்க வெள்ளி இதெல்லாம் இருக்கு, நம்ம இயல்பா விரும்பும். ஆனாலும் இந்த உலகம் அதெல்லாம் நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லாத ஒரு இடத்துல எவனாவது நிரந்தரமான ஒண்ணு அமைப்பான. இப்ப நாம டெம்பரரியா நம்ம இங்க வந்துக்கிறோம், துபாய்க்கு வந்துக்கிறோம். ஒரு ரூம்லயும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெட்டு, அதுக்கு மேல ஒரு பெட்டு, சில இடத்துல 3 பெட்டு வச்சுக்கலாம். 3 பெட்டு ஒரு ரூம்ல. நம்ம ஊருக்குள்ள அந்த ஒரு ரூம் நம்ம பெட்ரூம் கூட போதாது. அந்த பெட்ரூம் கூட போதாத ரூம்ல இங்க 10 பேர் தங்குறாங்களா இல்லையா? நான் சும்மா கேட்கிறேன். ஊர்ல இருந்து ஒரு கார்கோ போட்டு உங்களுக்கு பெட்டு, தலைவாணி எல்லாமே எல்லாத்தையும் ஏத்திங்க கொண்டு வரமா? இல்ல. நாம என்ன செய்வோம்? சும்மா வேலைக்கு வந்த இடத்துல இப்படியா ஏதோ இருக்கிற மாதிரி தங்கிருப்போம். அந்த ஒரு பெட்டுக்குள்ள அவன் சாமா, அவன் பேக்கு, அதுக்கு அதை இருக்கிறது. சில இடத்துல பாத்தீங்கன்னா டாய்லெட்டுக்கு போறதுக்கு போற வாடு இங்கேயாவது 2-3 டாய்லெட். சில ரூம்ல 3 மணி ஒரு ஆள் படுக்கும் போது டைம் டேபிள் போட்டு தான் படுக்கிறது. காலையில் எல்லாம் 8 மணிக்கு வேலைக்கு போகணும். எல்லாம் ஒரே நேரத்தில் எங்க டாய்லெட் போறது? கியூ தட்டு 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 டாய்லெட்ல போய் தான் நிம்மதியா இருக்குது. அங்க போய் சில ஆட்களுக்கு கொஞ்சம் டைம் போகும். அப்படி தட்டு தட்டுன்னு இவன் இடையில இருக்கிட்டு வந்து அதுல சண்டை பிரச்சனை லைனை போட்டு என்ன கஷ்டம். இது நம்ம கஷ்டமா தெரியுதா? நம்ம கஷ்டமா தெரியுதா? இல்ல. அதையும் நான் என்ன செய்வோம்? இந்த நாட்டில் இருக்கதான் செய்வோம். இன்னும் பார்த்தா பெட் என்ன வசதி, ஒரு உடுப்பு காயப்பட முடியுதா? ஒரு ஆள் காயப்படுறோன்னு அதை எடுத்தது கூட இவர் போடுவோம். ஆனா ஊர்ல பெரிய பெரிய விட்டு கட்டி வச்சுக்கணும். இதுல என்ன நம்ம வளர்ந்துரும்? இது சும்மா சம்பாதிக்கிற அந்த இடத்துல என்னத்துக்கு இவ்வளவு பெரிய வசதி, ஏது ஈக்கியத்தை போட்டு சமாளிச்சிடும் அப்படிதான் நினைக்கிறோம். இது உலக விஷயத்துல இதை நீங்க அப்ளை பண்ணுங்க. உலக விஷயத்துல அப்ளை பண்ணுங்க.
என்னத்துக்கு இது நாம எல்லாத்துக்கும் உண்டாகிறோம்? இதுக்கு உளுந்து அல்லாஹ்வுடைய விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுப்போம். ஆனா என்ன நடக்குது? மாத்தி நடக்குது. உலகத்துல நல்ல செட்டப், நல்ல நிம்மதி, நல்ல சந்தோஷம், அப்படியே வாழ நினைக்கிறோம். ஆனா பள்ளிவாசல் அது கஷ்டம் நினைக்கிறோம். பாவத்தை விட முடியல, உலக வாழ்க்கையை நம்ம துறக்க முடியல. அப்ப இந்த நிலையத்தான் இந்த உலக வாழ்க்கையை மனுஷனை ஏற்படுத்துது. அதனால அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ், மனித சமுதாயமே, இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ் ஒரு வாக்கு உங்களுக்கு தந்திருக்கிறான், அது உண்மை, அவன் போய் சொல்ல மாட்டான். ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விடக்கூடாது. அல்லாஹ் என்ன வாக்கு தரான்? நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நல்லமல் செய்தால், இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு நல்லவர்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னான். அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறான், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. ஈமானோடு வாழ்ந்தால், நல்லறங்களை செய்தால், சத்தியத்தை பெருமக்களுக்கு எடுத்து சொன்னால், நாளை மறுமையில நிரந்தரமான ஒரு சொர்க்கம் இருக்கிறது. ஆனால் அந்த வாக்குல அல்லாஹ் போய் சொல்ல மாட்டான். தர வேண்டாம், அவன் தருவான். என்ன செய்ய நீங்க செஞ்சு அப்படி அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்து நிறைவேற்றுவான். ஆனால் இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றுகிறது. வலா தகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், ஏமாற்றுகின்ற ஷைத்தான் உங்களை ஏமாற்றக்கூடாது. இந்த உலக வாழ்க்கையை நீங்க என்ன செய்யாங்க? இதுதான் எங்களை காப்பாற்றுவோம், இதுதான் எங்களுக்கு நிரந்தரம், அப்படி நினைக்காதீங்க. இந்த உலக வாழ்க்கை என்பது மனிதனை ஏமாற்றுகிறது. மனிதன் சம்பாதிக்கிறான் போதில்லை, கோடிக்கணக்கானது பேங்க்ல நடக்குது, அங்க சொத்து இங்க சொத்து, அவனுக்கு போதுண்டு எவனாவது உலகத்துல போது நிக்கிறான். எல்லா மனுஷனும் தான். அல்லாஹ் சொல்றான், கபருக்கு போக மட்டும் உன் மனசு போதும்னு மனசு வருது. அல்லாஹ்க்கும் முத்தகாசு, சம்பாதிக்கணும், கூட்டணும், பொருளாதாரம் தேடணும் என்ற ஆசை உங்களை பராக்காக்கி விட்டது. எதுவரையும் ஹத்தா சுத்துமுல் மகாபிர், கபர்களை நீங்கள் சந்திக்கிற வரை இந்த பொருளாதாரம் உங்களை பராக்காக்கி விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையும் இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக நினைச்சாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியிலே மனுஷன் போய் இதுல உளுந்துருவானோ, இந்த உலக வாழ்க்கையில போய் உளுந்து அதுக்காக சண்டை பிடிச்சி, இன்னைக்கு பாருங்க, ஒரு ஒரு சின்ன பிரச்சனைக்கெல்லாம் மனுஷன் சண்டை பிடிக்கிறான். சின்ன பிரச்சனைக்கெல்லாம் அடிதடி போடலாம். என்ன காசுக்காகத்தான் பிரச்சனை. அதை தேடுறதுக்கு ஒருத்தனை பாய்க்கிறான், ஒருத்தனுக்கு சதி பண்றான், ஒருத்தனை கொண்டு கூலியில போடுறான், ஒருத்தனை ஏமாத்துறான், ஒருத்தனை மோசடி செய்யறான். நடக்குதா இல்லையா? என்ன இத்தனை வேலை எல்லாம் செய்யறான் தேவையில்லாம ஒரு வயிற்று பொழப்புக்காக. அது மட்டும் இல்ல, பொருளாதாரத்துக்காக வேண்டி எவ்வளவு விஷயங்களை மனுஷன் செய்யறான். சண்டை பிடிக்கிறான், போட்டி போடுறான், நானா நீனான்றான், எல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்காக. அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை பத்தி இன்னொரு சொல்றான். அதை உங்களுக்கு விடுபட்டுட்டு அல்லாஹ் யஅலமு அன்னமல் ஹயாத்து துன்யா லஹிபுன் வ லஹ்வ், நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, இந்த உலக வாழ்க்கை நீங்க நிரந்தரம் நினைக்கிறீங்க, இது வீணானது, விளையாட்டானது. வஸீனத்துன், பார்க்க உங்களுக்கு அலங்காரமா தெரியுது, ஒண்ணு இல்ல உங்களுக்கு அலங்காரமா தெரியுது. வதபாகுரும் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில ஃபஹ்ர், அப்படி என்ன ஃபஹ்ர், நான் பெரியவன், என்னை தான் எல்லாம் மதிக்கணும், நான் சொல்லதான் எல்லாம் கேட்கணும், எல்லாருமே எனக்கு பின்னால வரணும், இந்த மாதிரி உங்களுக்கு மத்தியில தன்னை பெரியவனாக காட்டுகிறது. தஃபாகுர் ஃபஹ்ர், பெருமை ஏற்படுத்துகிறது. வதகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், பொருளாதாரத்திலும் பிள்ளைகளையும் அதிகப்படுத்த வேண்டும் என்று உங்களை தூண்டுகிறது என்று அல்லாஹ் இந்த உலகத்தை பத்தி சொல்றோம். என்னது? உங்களுக்கு பெருமை உண்டாகும். இன்னைக்கு பாருங்க, எல்லாம் பெருமை தான். இன்னைக்கு பாருங்க, உண்மையான ஈமான் உள்ளவர்களை தவிர மத்தவங்களை பாருங்க, பெருமை. ஊரு கட்டினா அவனுக்கு முடியல, எனக்கு முடியல, அவனுக்கு துபாயில போய் இந்த பொசிஷனுக்கு எனக்கு முடியும், எனக்கு அந்த பொசிஷனுக்கு போக முடியும். இன்னைக்கு நமக்காக சுயநலத்துக்கு சேர்றதை விட அடுத்தவனை நான் ஓவர்டேக் பண்ணுவோம். இதான் இன்னைக்கு மனுஷன் பிரச்சனை. அவன் ஊடு கட்டி 2 பல்ப் போடுகிறானா, இவன் ஊடு கட்டி 4 பல்ப் போடுவான். இவன் 2 லட்சம் அவன் 4 லட்சம் கட்டுவான். இவன் வந்து முன்னால ஒரு சன்செட் வந்து 10 லட்சம் ரூபாய் கட்டிக்கிறானா, இவன் நான் அடிக்கிறேன் பாரு 40 லட்சம் ரூபாய் சன்செட் மட்டும். வீட்டுக்கு ஒரு ஆள் சொல்லாரு, ஒரு வீட்டுக்கு போறேன், இந்த சன்செட் எவ்வளவு முடியும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு சும்மா கேட்டேன். அப்போ எனக்கு அதை பத்தி தெரியாது. இது 15,000 அப்படின்னு பார்த்தாரு. நீ எங்க இருக்கிறீங்க? கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் முடிஞ்சுட்டேன். நான் சொன்னேன், அங்க மறுமைக்கு கொண்டு வாங்க, இது அப்படியே மறுமையை கொண்டு கேட்டேன். 4 லட்சம் ரூபாய் வரும்போது விட்டு வந்துடுறாங்க. ஏன் எத்தனை பேர் திங்க வழி இல்லாம ஒரு வீட்டுக்கு நான் போறேன், சுகானல்லா, ஒரு தாவ விஷயமா போனா அந்த வீட்டுல மூட கதவு இல்லை. வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தா அப்படியே ஓலை தெரியுது. இப்படி எல்லாம் மக்கள் வாழ்றாங்க. 10-5 பிள்ளைகளை பெத்து வச்சுக்கிட்டு நல்ல வருமானத்துல இருந்தவங்க திடீர்னு ஏதாவது லாஸ்டாவே இல்ல மூத்தாயி இப்படி நடக்குது. சாப்பாடு கொடுக்க வழி இல்லை, பிள்ளைய படிக்க வைக்க வழி இல்லை, நல்ல மார்க் வாங்கிக்கலாம், பிள்ளை அடுத்த ஸ்கூல்ல ஒன்று சேர்க்க வழி இல்லை. எத்தனை ஏழைகள் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? போனை வச்சுக்கிட்டு ஏழை கிட்ட காட்டணும். போன் வந்து போன் மசாலா இல்ல, எவ்வளவு 50,000 ரூபாய்க்கு போன் வாங்க, 50,000 ரூபாய்க்கு போன் வாங்கி என்ன பிரயோசனம்?
இன்னைக்கு சாதாரணமா பாருங்க, ஸ்கூல் பிள்ளையோட கையில 40-20-30,000 போனை வாங்கி கொடுக்குறாங்க. என்னப்பா இது, என்ன இது படிக்கிற பிள்ளை இதாங்க, படிக்கிற பிள்ளை என்ன செய்யறத பற்றி அதை வச்சு அதுல பேஸ்புக் போய் அங்க பேனா நம்பர்கள் தேடி அதுல வேற வந்து குடுக்கல போகுது. கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரம் நான் எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு தெரியுமா? பாருங்க இப்போ என்ன கொடுக்கல உனக்கு, வாங்கி கட்ட இருந்தாலும் கொடுக்காம இருந்தா எல்லாம் வாங்கி கொடுத்த. நீ வாங்கி கொடுக்க வேண்டியது வாங்கி கொடுக்கலையே. நீ 40,000 ரூபாய்க்கு போன் வாங்கி கொடுத்தா, ஆனா பக்கத்துக்குள்ள திங்க வழி இல்லாம இருந்தாங்க. நீ 40,000 ரூபாய்க்கு போன் வாங்கி கொடுத்தா, நீ வந்து தேவையானதை செஞ்சு கொடுத்தா, பாப்பா எனக்கு கம்ப்யூட்டர் என்ன வாங்க கடையில பிள்ளைக்கு இல்லாததா வாங்கு, 1.5 லட்சம் ரூபாய்க்கு கம்ப்யூட்டர் வாங்கி வரா. எல்லாம் மிக்கு வைஃபை எல்லாம் மிக்குது, எல்லாம் மிக்குது, நெட்டு எல்லாம் அவருக்கு. எனக்கு டிஸ்டர்ப் இல்லை, என்ன படிக்கலாம், எனக்கு தனி ஒரு ரூம் வேணும். தனி ரூம் மூடுனா என்ன நடக்குது இன்னைக்கு, என்ன நடக்குது, என்னவா பிள்ளைக்கு என்ன நான் வாங்கி கொடுக்குற பாருங்க, நான் என்ன குறை வச்சு பாருங்க பாருங்க. சொல்லாம இந்த பொம்பளோட ஓடிப்பிடுச்சு, அந்த பொம்பளோட ஓடிப்பிடுச்சு. ஏன் ஓடாமைக்கும் நடக்கத்தானே. இனி செய்யற வேலை அப்படி, நீ என்ன கொடுக்கல, அடே நீ இப்படி வாங்கி கேட்கிறான், எதை இருக்கிறத போட்டு நம்ம ஏதாவது செய்வோம். பக்கத்துக்குள்ள பாரு, அவனோட நிலைமை பாரு, அங்க பாரு, இங்க பாரு, ஏழைகள் எப்படி கஷ்டப்படுறாங்க. இது மாதிரி உணர்வு நம்ம விட்டணுமா? இல்ல இறையத்தை விட்டணுமா? குர்ஆன படின்னு ஒரு நாள் சொல்லிப்போமா? மார்க் பயான் நடக்குது போன்னு சொல்லிப்போமா? பள்ளிவாசலுக்கு போன்னு சொன்னோமா? அப்ப இந்த உலகம் நம்மளை ஏமாத்திட்டு எங்க கொண்டு விட்டது? உலகத்திலே நஷ்டம், மறுமையிலே நஷ்டம். அங்க போய் சொல்லலுமா, எனக்கு துபாயில ஒரு கம்பெனி ஒன்று நடத்தினது சொல்ல இயலாது, எனக்கு மெட்ராஸ்ல பெரிய கனவு நீங்க சொல்லலுமா? சொல்ல இயலாது. அல்லாஹ் இடத்துல வல் பாக்கியாத்து ஸாலிஹாத், இந்த உலகத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறுமைக்கு செய்யறதுதான் மிச்சம். மறுமைக்காக நீங்க சம்பாதிக்கிறதா இந்த உலக வாழ்க்கையில உங்களுக்கு மிச்சம். அல்லாஹ் சொல்றான், இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். உங்களை ஏமாத்துறதுக்கு ஷைத்தான் பிளான் பண்ணிக்கிறான். அந்த ஷைத்தானுக்கு நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். கபர்களை சந்திக்கிற வரையும் இந்த உலக வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் அபூ உபைதான ஒரு நபித்தோழர், தலைப்புல சொல்லணும், இதுக்கு முன்னும் சொல்லி பண்ணது. அபூ உபைதான ஒரு நபித்தோழரை பஹ்ரைனுக்கு அனுப்புறாங்க. என்னதுக்கு? அதாவது ஜிஸியா தெரியுமா? ஒரு இஸ்லாமிய நாட்டுல காவிரிகள் வந்து அவங்க வரி கட்டணும், அது ஜிஸியான்னு சொல்லப்படும். அவங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் வழங்குது, அரசாங்க செலவு அதெல்லாம் நடக்கும், அது அநியாயம் நினைச்சிடக்கூடாது. அப்ப இந்த ஜிஸியாவை கொண்டு போய் அரபுக்கு பஹ்ரைனுக்கு போயிட்டாங்க. யாரும் அபூ உபைதா போய் சொல்றான். இவங்க வந்துட்டாங்கன்னு செய்தி கேள்விப்படுது. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, பொருள்கள் பண்ணங்கள் வந்து உடனே பங்கு வச்சு கொடுப்பாங்க. தேவையான வைத்தூர் மால்களை தவிர உள்ளதுகள் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஏன்னா வச்சுக்கிட்டு தலைவர் ரூட்ல இருக்கட்டும் 10 நாளைக்கு கூட தான் பங்கு வைப்போம். ஏன் இந்த பள்ளிவாசல்ல சாமான்கள் வந்து நினைச்சாங்க, அது செயலாளர் ரூட்ல இருக்குது. அது செயலாளர்களை எடுத்து, பொருளாளர்களை எடுத்து, தலைவர்களை எடுத்து, மிச்சம் வந்து மக்களுக்கு சேர ஒண்ணு இல்லை. ஏன்னா நெல் வந்தா உமிதான் வந்து சேரும். இன்னைக்கு உலகத்துல அதான் நடக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் வந்தா பப்ளிக்கா எல்லாம் புரிஞ்சு வச்சு. இது சஹாபாக்களுக்கு தெரியும். அபூ உபைதா வந்துட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே சஹாபாக்கள் சுபஹ் தொழுகைக்கு வராங்க. வளமை விட கூடுதலா பாபு ஸலாத் மா ஸலாத் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரோட தொழுகையில வந்து கலந்து கொள்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, சுபஹ்க்கு அழுது அப்ப வழங்கி போச்சு. ஓஹோ, இவங்க அபூ உபைதா செய்தி கேள்விப்பட்டாங்க. அவ என்ன செய்றாங்க, இப்ப இவங்களுக்கு ரசூலுல்லாஹ் போய் கேட்கவே இல்லை. ஏன்னா வந்து ரசூலுல்லாஹ் வந்தா எப்படி கொடுப்பாங்க தானே. ரசூலுல்லாஹ் இன்னைக்கு பாக்குறாங்க, இது வளமையோட கூட இது, இதை இன்னைக்கு கொஞ்சம் என்னமா ஒரு படிப்பின காட்டும். என்ன செய்றாங்க, விளங்காம கணக்கெடுக்காம வந்தது மறந்த ஒருத்தன் எப்படி பணம் அதே மாதிரி இருப்பாங்க. நான் உதாரணம் கூட சொல்லிக்கிறேன். சில ஆட்களை கடன் கொடுத்து போட்டு கேட்கவும் இயலாது, அவர் கேட்ட சுவரை தருவாரு. எப்படா கேட்கறது, தந்து போட்டு பின்னால் நினைச்சுவாங்கன்னு கேட்காமிக்கிறது. அப்ப அபூ உபைதா வந்தா அந்த செய்திய மறந்த ரசூலுல்லாஹ் மறக்கல, இவங்களெல்லாம் பார்த்து போட்டு இவங்களுக்கு உணர்த்துறதுக்காக மறந்த மாறிக்கிறாங்க. வந்தவங்க ரசூலுல்லாஹ் நீங்க மறந்துடுவாங்களோ, கிடைக்காதோ, உலகம் தான் அவனோட நோக்கம், கிடைக்காதோன்னு சொல்லி அப்புறம் ரசூலுல்லாஹ்க்கு முன்னால மாறுறது போறது போன உடனே ரசூலுல்லாஹ்க்கு சிரிப்பு வந்து அப்படின்னு சிரிப்பு வந்து போச்சு. அப்படி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அப்படி மாறுறாங்க. அப்படி மாறணும்னு 10 வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட உடனே சிரிக்கிறாங்க. சிரிச்சு போட்டு சொல்றாங்க, நான் நினைக்கிறேன் அதுன்னுக்கும் சமயத்தும் அண்ணா அபா உபைதா கது கதிம விஷயம் பஹ்ரைன், நான் நினைக்கிறேன் அபூ உபைதா பஹ்ரைன்ல வந்து தெரிஞ்சு வச்சு போலன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க அதுக்கு தான் வந்தோம், உண்மையை ஒத்துக்கிட்டு கேட்டுட்டாங்க ரசூலுல்லாஹ், அதுக்காகத்தான் வந்திக்கிறோம் அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா, அப்ஷிரு அப்படின்னு, உங்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும், நீங்கள் இதை கிடைத்ததை வைத்து நீங்கள் மேலெண்ணம் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி தான், நான் உங்களுக்கு வறுமை வரும் என்று பயப்படல, வறுமையால நீங்க கெட்டு பெறுவீங்க வரைக்கும் பயப்படல. வலாக்கின் அக்ஷான் துபுசத்த துன்யா கமா புசிதத் அலா மன் கான கப்லக்கும், எனக்கு பயமாக இருக்கிறது என்ன தெரியுமா, இந்த உலகம் உங்களுக்கு சொரிந்து விடப்படுமோ, இந்த உலகம் உங்களுக்கு தாராளமாக தந்து விடப்படுமோ, அப்படி தந்து விடப்பட்டால் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் எப்படி அதற்காக போட்டி போட்டு துஹுலிக்கும் கமா அகலக்கத்துவம், எப்படி அவர்களை இந்த பொருளாதாரம் வந்து அழித்ததோ அது மாதிரி உங்களை அழிச்சதுன்னு நான் பயப்படுறேன். இந்த பொருளாதாரம் நிறைய வந்தால்
கடந்த காலத்துல வாழ்ந்தவர்கள் இதுக்காக சண்டை பிடிச்சாங்க, இதுக்காக ரத்தம் ஓட்டுனாங்க, இதுக்காக பாய்த்துக் கொண்டார்கள், காசு பணத்துக்காக பகமை உண்டாக்குனாங்க. இது மாதிரி நீங்களும் அடிச்சுக்கிட்டு செத்து சும்மா அநியாயமா நீங்க கெட்டு போயிருவீங்களோ, அழிஞ்சு போயிருவீங்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பாதி, எனக்கு பின்னால் நான் கூடுதலா பயப்படுவதெல்லாம் மா யுஃப்தஹு அலைக்கும் மின் ஸஹரத்தி துன்யா, இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தாராளமா தந்துருவாங்க. இன்னைக்கு ஏதாச்சும் பாக்குறோமா இல்லையா? இன்னைக்கு அதை நம்ம கண்ணால பாக்குறோம். நாங்க ஒரு 1000 திரகம் 2000 திரகம் 3000 4000 5000 சம்பாதிக்கிறதுக்கு இந்த 50 மில்லியன் 50 பாகை செல்சியஸ் வெயில் நடந்து போறோம். கம்பெனிக்கு என்ன செய்யறோம், நோம்ப பிடிச்சிக்கிட்டு அந்த நோம்போட 7 மணிக்கு கிளம்புறோம். எழும்ப முடியுதா, விடிய விடிய தூங்கி போட்டு இரவு வழக்கத்துல ஈடுபட்டு போட்டு படுக்கிறத 1 மணி 2 மணிக்கு படுக்கிறோம். அதுல வேற இரவு வழக்கம் செய்யணும். அந்த எழும்பும் போது எவ்வளவு கஷ்டப்படுறோம். அவ்வளவு கஷ்டப்பட்டு எழுப்பி சம்பாதிச்சு எங்க குடும்பத்துக்கு அனுப்பி அந்த வேர்வை எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம். அது மட்டுமா இருக்கிற இடங்கள் ரூம் எவ்வளவு வசதியின்மை, இன்னும் பஸ்ஸுக்கு காத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தா எக்கச்சக்கமான பிரச்சனை. ஆனால் பொருளாதாரம் வழங்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை பார்க்கிறோம். என்ன இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது பொருளாதாரத்தை வச்சு? அல்லாஹ்வுக்கு அவன் முறையாக சம்பாதிச்சு செலவழிக்கிறதை விட அவனுக்கு பொருளாதாரம் ஃபுல்லா கிடைக்குது. அவனுக்கு எங்க போனாலும் காசு கிடைக்குது, அவனுக்கு வீடு ஃப்ரீயா கிடைக்குது, வாகனம் ஃப்ரீயா கிடைக்குது. என்ன செய்யறாங்க, என்ன நடக்குது நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இதுதான் பயப்படுறோம். தாராளமா தரப்பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வறுமையில வாழ்ந்தாங்க, திங்க சாப்பாடு இல்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தீனுக்காக போராடினார்கள். ஒரு நபித்தோழர் சொல்றாங்க, எங்களை ரசூலுல்லாஹ் அனுப்பினார்கள். இத பாருங்க, ஒரு நபித்தோழருடைய ஹதீஸ் உங்களுக்கு பின்னால வாசி காட்டுறேன். எப்படின்னு சொன்னால், இத்துபான் பின் மாலிக் என்ற ஒரு நபித்தோழர், அதாவது அவர் சொல்றாரு, உத்துபான் பின் அஸ்வான் என்ற ஒரு நபித்தோழர், அவர் யாரு, வகான அமீரன் அல் பஸ்ரா, இவர் பஸ்ராவுக்கு அமீரா இருக்கிறார், பஸ்ராவுக்கு அமீராக இருக்கிறார். ஒரு முறை பயான் பண்றார். எப்படி பயான் பண்றார், ஃபஹமிதல்லாஹு வஸ்னா அலைஹி, அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றி விட்டு சொல்றார், சும்மகா கம்மாகா சொல்றார், இந்த துன்யா கத் ஆதனத் பிஸர்மி, இந்த உலகம் அழிய போகிறது என்று தன்னை அறிவித்து விட்டது. இந்த உலகம் என்ன செய்யலாம், நான் அழிய போறேன் என்று அதை பிரகடனப்படுத்தி விட்டது. உலகத்தின் அழிவு நாள் நெருங்கிவிட்டது. அது அழிவை நோக்கி பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வலம் யபக மின்ஹா சுபாபத்துன் இல்லா சுபாபத்துன் கசுபாபத்தில் இனாயி யதசாபுஹா சாயிபுஹா. இந்த உலகத்துல என்ன மிச்சம் இருக்கு தெரியுமா? நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு சகல்ல கொஞ்சம் வலிச்சு சாப்பிடுவீங்களே, எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அங்கிட்டு கொஞ்சம் ஒட்டிட்டீங்க. ரசூல் அப்படி சொல்றாங்க, சாப்பாட்டு பாத்திரத்தில் அங்கும் இங்கும் ஒட்டி கொண்டிருந்து அதை அந்த சாப்பாட்டுக்கார அப்படி வலிச்சு தின்னுவானே, இதுதான் உலகத்துல மிச்சம் இருக்கிறது. வஇன்னக்கும் முன்தகிலூன மின்ஹா இலா தாரின், நீங்கள் இந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்துக்கு செல்ல போகிறீர்கள். லா சவாலஹா, அந்த உலகம் அழியாது, அதுதான் நிரந்தரமான தங்குமிடம், அதுதான் உங்களுக்கு நிலையான தங்குமிடம். ஃபந்தகிலூ பிகைரி மா பிஹதரத்திக்கும், நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து மறுமைக்காக சிறந்தவற்றை சேமித்துக் கொள்ளுங்கள், சிறந்தவற்றை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரா ஞாபகப்படுத்தப்பட்டது, அன்னல் ஹஜர யுல்கா மின் ஷஃபீரி ஜஹன்னம், ஒரு கல் நரகத்தினுடைய மேல் பகுதியில் இருந்து போடப்பட்டது. ஃபயஹ்வி ஃபீஹா 70 ஆமன், 70 வருடங்களாக அந்த கல் இன்னும் சென்று கொண்டுதான் இருக்கு. நரகத்தில் ஆழத்தை சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதாவது இந்த நபித்தோழர் சொன்னார், நரகத்தை நோக்கி ஒரு கல்லு கீழே போடப்பட்டது, நரகத்தை நோக்கி உள்ளுக்க அந்த நரகத்தினுடைய அந்த கல்லு ஆழத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 70 வருடங்களாக அது இன்னும் சென்று கொண்டுதான் இருக்கிறது. எவ்வளவு ஆழம்! ஒரு கல்லை தூக்கி போட்டா 70 வருஷம் அந்த கல்லு போய்கிட்டே இருந்தால் நரகம் எவ்வளவு தூரத்தில் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது 70 ஆண்டுகளாக அந்த கல்லு சென்று கொண்டுதான் இருக்கிறது. லா யுத்ரிகுஹா காரன், அதனுடைய ஆழத்தை இன்னும் அது அடையவில்லை. வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக சாபி சொல்றாங்க, அந்த நரகத்தில் நீங்கள் நிரப்பப்பட போகிறீர்கள், நரகத்தில் நீங்கள் நிரப்பப்பட போகிறீர்கள். அப்ப அஜிபுத்தும், உங்களுக்கு ஆச்சரியமாய்க்கு அவ்வளவு ஆழத்தில் உள்ள நரகத்துக்கு நாங்கள் நிரப்பப்படுமா? ஒரு கல்லு கூட 70 ஆண்டுகள் பயணம் போகுது என்று சொன்னால், 70ஐ விட கூடுதலா பயணம் போகுது, இன்னும் ஆழத்துக்கு போய் சேர இல்லைன்னு சொன்னால் அதுல நிரப்பப்படுற லேசான வேலையா? அது இன்னும் கொஞ்சமா? என்ன நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? உலகது துக்கிலன்னா சொல்றாங்க, ஆச்சரியம் இல்ல, அது உண்மையா நடக்க போகுது. உலகது துக்கிலன்னா அன்னமா மிஸ்ரா பைன மிஸ்ரா ஐனிமின் மசாரில் ஜன்னா, அந்த சொர்க்கத்தினுடைய 2 வாசல், 2 கதவு, சொர்க்கத்துல ஒரு வாசல் இருக்குது, அந்த 2 வாசல்களுக்கும் இடைப்பட்ட தூரம் என்று சொன்னால் மசீரத்து 40 ஆமா, 40 வருஷங்கள் பயணம் செல்கின்ற தூரம். ஒரு வாசலிருந்து மறு வாசலுக்கு நீங்க பயணம் செய்தா இருந்தா, மற்ற தொங்கலுக்கு போறதா இருந்தால் 40 வருடங்கள் பயணிக்க வேண்டும். அந்த சொர்க்கத்துக்கு ஒரு நேரம் வரப்போகிறது,
அந்த சொர்க்கத்துக்கு ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் சன கூட்டம் நெரிசலாக இருக்கும். அந்த ஒரு வாசல் 2 வாசலுக்கு 40 வருஷம் தூரம். அவ்வளவு பெரிய சொர்க்கத்தை கூட அல்லாஹ் கொண்டு நிரப்புவான். சனல் கூட்டத்தால் அது அப்படியே பெருக்கெடுக்கும். வலக்கதர் ஆய்துனி இதை சொல்லி போட்டு அந்த சஹாபி சொல்றாங்க, வலக்கதர் ஆய்துனி சாபி அசபாத்தின் மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு படையெடுப்புக்காக போனோம். 7 நபர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன். அவர் சொல்றாரு, ஒரு பகுதிக்கு கவர்னராக இருந்து சொல்றார், வசதி வாய்ப்புகள் வந்த பிறகு சொல்றார், 7 பேர்ல நான் ஒருவனாக இருந்தேன். அந்த நேரத்திலே மாலனா தஆமுன் இல்லா வர்ஷஜ, எங்களுக்கு சாப்பாடு என்ன தெரியுமா? மரத்தின் இலைதான், இலை உரைகள் தான் எங்களுக்கு சாப்பாடு. அதை தவிர வேறு உணவு எங்களுக்கு கிடைக்கல. ஹத்தா கரிஹத் அஷ்னாகுனா, அதை திண்டு எங்களை தாடையெல்லாம் புண்பிடிச்சு போச்சு சொல்றாங்க. அந்த இலையை திண்டு எங்களுக்கு தாடையெல்லாம் புண்பிடித்து விட்டது. ஃபல்தஃபத்து முர்தத்தன், எங்களுக்கு ஒரு துண்டு கிடைச்சது. போகும்போது ஒரு துணி கிடந்தது. அந்த துணியை நான் பெற்றுக்கொண்டோம். நானும் சாதிபுன் மாலிக்கும் அதை 2ஆக நாங்கள் என்ன செஞ்சோம்? பிரித்து நாங்கள் அதை ஆடையாக கட்டினோம். ஒரு துணி கிடந்தெடுத்த யாராவது ரோட்டால போகும்போது ஒரு ஆடை கிடந்தெடுத்து கட்டிக்கிறீங்களா? கட்டிக்கிற மாட்டாங்க. அந்த அளவு வறுமை. திங்க சாப்பாடு இல்லை, உடுத்த உடுப்பில்ல. இவர் சொல்றாரு, இத்துபான் அஸ்வால் என்பவர், நாங்க போய்கிட்டு இருக்கும்போது ஒரு துணி கிடந்தது. அந்த துணியை எடுத்து நானும் சாதிபுன் மாலிக்கு 2ஆ பிரிச்சோம். நான் ஒரு ஒண்ணு உடுத்திக்கிட்டேன், அவர் ஒண்ணு உடுத்திட்டாரு. எப்படி பாத்தீங்கன்னா வறுமையில தொங்கல்ல சஹாபாக்கள் எந்திக்கிறாங்க. வறுமையினுடைய அந்த மிகவும் உச்சகட்டத்தில் அவங்க எந்திக்கிறாங்க. அவ சொல்றாங்க, அதே மாதிரி என்ன நடந்தது? இன்றைய தினத்துல நாங்க ஒவ்வொரு பகுதிக்கு அமீராக இருக்கிறோம். நான் அல்லாஹ்விடத்துல அவுதுபில்லா, நான் அல்லாஹ்விடத்துல துஆ செய்கிறேன். அன்னகூன ஃபீ நஃப்ஸி அலீமன் வ இந்தல்லாஹி ஸகீரா, இந்த உலகத்துல நான் மக்கள்கிட்ட பெரியவனாக இருந்து, மக்கள் ஓஹோ நல்ல மனுஷன், அவர்தான் கவர்னர், இத்துபாடு பெரிய ஆளு அப்படின்னு நான் மக்கள்கிட்ட பெரியவனாக இருந்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் எனக்கு பெருமதி இல்லாம இருக்கிற ஒரு நிலையிலிருந்து நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தருகிறேன் என்று இந்த நபித்தோழர் சொன்னார் என்றால், உலகத்துக்கு இவங்க வச்சு இந்த பெருமதியை பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் என்பது அந்த வறுமையில கூட அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக தலைவிந்து வாழ்ந்தார். அல்லாஹ்வுடைய தீனை வளர்க்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார்கள். ஆனால் செல்வம் வந்தவர்கள் இன்றைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு பாருங்க அரபிகளோட நிலைமை என்னண்டு. அரபிகள பாருங்க, அதுக்காக எல்லாரும் இல்ல, பெரும்பாலும் 10% தான் நல்லவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அனாச்சாரங்களிலும் பாவத்திலும் வரம்பு வருவதிலும் இன்னைக்கு பொருளாதாரம் வச்சுக்கிறா இல்லையா? கண்ணுக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாங்க பார்க்கிறோம். எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது அல்ல, மறுமைதான் நிரந்தரமானது என்பதை இந்த ஹதீஸ்களில் இருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதிரத்துன், இந்த உலகம் என்பது பசுமையானதும் இனிமையானதும். அல்லாஹ் தஆலா இதுல உங்களை பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறார். துன்யா, இந்த உலக விஷயத்தில் நல்லா பயப்படுங்க. இந்த உலகத்தை நோக்கி போகாதீங்க. மறுமைதான் உங்களுக்கு நிரந்தரமானது. தேவைக்குத்தான் இந்த உலகமே தவிர உலகத்துக்கு நாங்கள் என்று ஆக்கிவிடாதீர்கள். மறுமை வாழ்க்கைக்காக நீங்கள் வாழுங்கள். ஃபத்தகு துன்யா வத்தகு நிசா, இந்த உலகத்தை பயப்படுங்கள், பெண்களை பயப்படுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களை பிரதிநிதியாக படைத்திருக்கிறார், உங்களை சோதிப்பதற்காக படைத்திருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா ஈஷ இல்லா ஈஷுல் ஆகிரன், மறுமை வாழ்க்கையை தவிர இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது இல்லை, மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்பதை நமக்கு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய பெருமதி, உச்சகட்ட பெருமதியை விளங்கிக் கொள்றதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்லாம பாருங்க. எப்படி சொல்லாங்க? இந்த உலக வாழ்க்கையை நீங்க எல்லாம் பெருசு நினைக்கிறீங்க. இந்த உலக வாழ்க்கையில ஒருத்தன் உச்சகட்ட இன்பத்தில் இருக்கான். இந்த உலக வாழ்க்கையில உச்சகட்டமா வாழ்ந்த ஒருத்தனை அல்லாஹ் மறுமையில் என்ன செய்யறான் தெரியுமா? நரகத்துல ஒரு போர்டு போட்டு, நரகத்துல உலகத்துல உச்சகட்டம் யாரு? உதாரணமா பில்கேட்ஸ் வச்சுக்கணும், வந்தா பெரிய பணக்காரன். இன்னைக்கு அதை விட பெருந்தோம் வந்தீங்களா போல, ஏதோ வேற ஒரு பேர் சொல்றாங்க, பெரிய பணக்காரன். அல்லது இந்த நாட்டுடைய மன்னர் எடுங்க, என்ன ஷேக் அபுதாபி மன்னர் எடுங்க, ஷேக் ஹலீஃபா அல்ல அவங்களோட அவர் யார், சரி பணக்காரன் என்ன இல்ல, மானி 2000 மான் வேட்டையாடே வச்சிருக்காங்க, எல்லா சொகுசுகளையும் அல்லா கொடுத்தியான். இது மாதிரி உச்சகட்டமா உலகத்துல இன்பம் பெற்ற ஒருத்தனை அல்லாஹ் நரகத்துல சும்மா போட்டு எடுத்து கேட்கான், உலகத்துல என்ன செய்து உனக்கு இன்பம் கிடைச்சா? அவன் என்ன சொல்றான்? எனக்கு இன்பமா? இன்பம்டா என்னன்னு கேட்கிறான். ஒரு போடுதான் நரகத்துல சும்மா அப்படி போட்டு எடுத்தது. அவனுக்கு எப்படி ஆதம் ஹல்ராய்த்த ஹைரன் கத், ஏதாவது உலகத்துல உனக்கு ஹைர் நன்மைகள் நடந்திருக்குதா? அப்ப சொல்றான், ஹல் மர்ரபிக்க நைமுன் கத், உலகத்துல ஏதாவது இன்பத்தை கண்டிருக்கிறாயா? லா வல்லாஹி யா ரப், யா அல்லாஹ் எதுவுமே நான் காணல, எனக்கு என்ன இன்பம் கிடைச்சு? ஒண்ணும் இல்லையே. நரகத்துல ஒரு முறை போடுறது எல்லாத்தையும் மறந்துட்டான். நரகத்துல அப்படி போட்டு எடுத்த உடனே உலகத்துல திண்ட மான் மறந்து போச்சு, உலகத்துல அனுபவிச்ச அனுபவம் மறந்து போச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டான். என்ன சொல்லிக்கணும்?
நானா உலகத்துல அனுபவிக்காதா, இங்க உள்ளதெல்லாம் அங்க பாத்துக்கன்னு சொல்லிக்கிறமே, ஒண்ணு இல்ல. இன்னொருத்தர் நல்லா இருக்கிறான். யாரு? உலகத்துல கடுமையான கஷ்டப்பட்டவன், உலகத்துல கடுமையான வறுமைப்பட்டவன், உலகத்துல கடுமையான சோதனைப்பட்டவன், அந்த மாதிரி ஒருத்தனை சொர்க்கத்துல அப்படி காட்சி எடுக்கிறான். அவன் கேட்கிறான், அல்ல உலகத்துல ஏதாவது ஒரு கஷ்டம் கஷ்டம், எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை, என்ன கஷ்டம், நான் என்ன ஒன்னு அனுபவம், ஏதா சொர்க்கத்துல அப்படி காட்சி எடுக்க எல்லாம் மறந்து போச்சு. இதுதான் உலகத்துக்கு மறுமைக்குள்ள வித்தியாசம். காட்டினதுக்கே மறந்து போச்சுண்டா கிடந்தா எப்படி யோசிச்சு போகும். அப்படி போட்டு எடுத்ததான், அவ்வளவுதான் ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லிம்ல வருகிறது. எனவே இந்த உலகம் இருக்குது, உலகத்தை பொறுத்தவரை மனுஷனை ஏமாற்றும். ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னாங்க, இந்த உலகத்துல ரெண்டு விஷயத்துல சில ஆட்களுக்கு உதாரணம், லா யஸாலு கல்புல் கபீர் ஷாபானி ஃபீ இஸ்னைன். ஒருத்தன் வயசு போறான்னு, ஒரு ஆளுக்கு வயசு போகுது, 60 70 80 90 போயிட்டு. இப்படி வயசு போகும்போது ரெண்டு விஷயத்துல அவங்கள இளமை இருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வயசு போக ரெண்டு விஷயத்துல இளமை இருக்குந்தாங்க. எதுல இளமைக்கும்? ஹுப்பு துன்யா வ தூலுல் அமல். உலக ஆசை அவனுக்கு இளமையாயிருக்கும். உதாரணமா பாருங்க, ஒரு யங்ஸ்ல உள்ளவர், இளம் வயசுல உள்ளவர், ஒரு 25-30 வயசுல உள்ளவன் காசெல்லாம் சும்மா தூக்கி வீசும். எனக்கு யாராவது கேட்டா குடு இடு, என்ன இதெல்லாம் எல்லாம் உலகத்துல ஒண்ணு நடந்த செலவழிப்பீங்களா இல்லையா? நல்லா கொடுப்பான். இதையே ஒரு 60-70 வயசுக்கார வைக்கும் போது கொடுத்து பாருவோம், இப்படா இப்படி முட்டாள்தனமா செலவழிச்சா உனக்காவது வரப்போறா, இது கேட்கறாங்களா இல்லையா? வயசு போன ஆளுக்கு பாப்பா அம்மாவுக்கு தெரியாம சொல்லிடாதோட அப்படின்னு கொடுப்பான். என்ன காரணம்? வீட்டுல செஞ்சா விட மாட்டாங்க, செலவழிக்க விட மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் இதான் சொல்றாங்க. எப்படி? ரெண்டு விஷயத்துல ஒருத்தன் வயசு போனாலும் அவனுக்கு இன்னொரு இளமை இருக்குது. என்ன இளமை? காசு சேகரிக்கிறதுல அவன் இறங்கினான், காசு சேகரிக்கிறதுல அவன் இன்னும் சிந்தனை கூடுது. வயசு போக காசுல உள்ள ஆசை அவனுக்கு கூடுது. அதே நேரத்தில் கூட வாழ நினைக்கிறான். 60 வயசுக்கார அங்கிள் விடுவாங்க, என்னை பார்த்து அங்கிள் மாதிரியே தெரியுது சொல்றானா இல்லையா, காக்கான்னு விடுவாங்க. அதான் ஏத்துக்கணும். என்ன காரணம்? அவன் அந்த மாதிரி இயல்பாயிருக்கு. அதுக்காக யாரும் நான் சொல்லல, நீங்க எல்லாம் சின்ன வயசு தான். கொஞ்சம் வயசு போகும்போது சில ஆளுக்கு மாமான்னு கூட விரும்ப மாட்டான். உன்னை பார்த்து வயசு மாதிரி தெரியுது, என்ன உங்களுக்கு 65 வயசு தான், உங்களை மாமான்னு கூடாம அண்ணனு கூப்பிடுங்க, நானு கூப்பிடுங்க. இது என்ன? இது சிங்களத்துல ஐயான்னு கூப்பிடுங்க, என்னது சியான்னு கூப்பிடுற, ஐயான்னு கூப்பிடுங்கன்றான். என்ன இதுதான் உலகத்துல. ரசூலுல்லாஹ் சொன்னது சரியா இருக்குது. பாருங்க, வயசானாக்குது கொஞ்சம் காசை பத்தி காணிக்கிற காசு தான் அவனை புரியுது. புள்ளைகளை செலவழிக்க விட மாட்டாங்க, நன்மையான செய்தி ஜக்காத்து கொடுக்க விட மாட்டாங்க. ஜக்காத்து இல்லாம கொடுக்க, நீ மட்டும் என்ன ஜக்காத்து கொடுக்குற, வீட்டு உள்ள குடுங்க வைக்கிறதா இல்லையா? அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சொல்றது உண்மை. என்ன? வயசு போக காசுல உள்ள ஆசை கூடுது, அது இளமையாக்குது. காசுல உள்ள ஆசை இளமையா தான் இருக்குது. வயசு போனா காசுல உள்ள ஆசையும் போடுந்தாரு. என்ன கூடு கஷ்டம் கூடு, ஒன்னு ரெண்டு தான் இதை விளக்காய்க்கும். அப்ப இந்த மாதிரி இந்த உலக வாழ்க்கை என்பது மனிதன் என்ன செய்து தடுமாற வைக்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அபூதரோட போறாங்க. அபூதரே என்ன சொல்லுங்க, உலகத்துல தெரியுதான்னாங்க. அப்ப அபூதர் நினைக்கிறாங்க, எனக்கு வேலைக்கு அனுப்புறாங்க. தெரியுது இது தங்கமாவனா என்ன செய்வது தெரியுமா? 3 நாள் தான், எனக்கு கொஞ்சம் கடன் நிக்குது. ரசூலுல்லாஹ் கூட கடை நிக்குது, கொடுத்து போட்டு 3 நாளை காலியா விட்டாங்க. உலகம் ரசூலுல்லாஹ் மூத்தா போது என்ன, ஒரு கழுதை, ஒரு சீப்பு, என்ன 2 மணி யாருக்கு வழிபோக்கர்களுக்கு ஊட்டப்பட்ட நிலம், அவ்வளவுதான். அது கூட பிள்ளைகளுக்கு கொடுக்கறது, பிள்ளைகளுக்கு கொடுக்கறது எல்லாம் பைத்து மாளுக்கு போச்சு. அது ரசூலுல்லாஹ்வுடைய சொத்து. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பரதேசா வாழ்ந்துருப்போ, சேர்த்து என்ன பிரயோசனம் உண்டு? அப்ப இது மாதிரி இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையும் ஒரு அற்பமானது என்பதை நாங்க என்ன செய்யறோம், தெரிஞ்சுக்கணும். அதனால உலக வாழ்க்கை பெருமதி இல்லை. இதுக்கு பின்னால போகாதீங்க, கடல்ல தாட்டி பாருங்க, இந்த விரல்ல என்ன வருதோ இதான் உலக வாழ்க்கைக்கு பெருமதி. கொஞ்ச நேரத்துல காஞ்சி போற ஈரந்தான் இந்த உலக வாழ்க்கை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே இந்த உலக வாழ்க்கைக்கு அல்லாஹ் ஒரு கொசு, சின்ன ஒரு கொசுண்டா முட கொசு, இந்த நூல்ல எல்லாம் தூங்க கருப்பு கொசு, அதுக்குதான் கொசுன்னு சொல்றது, பகூலான்றது. அந்த கொசுக்கு ரெக்கை இருக்கும். கொசுக்கு ரெக்கைண்டா ரசூலுல்லாஹ் காலத்துல அணுவ சொல்ல விளங்காது. அணுண்டா என்னன்னு கேட்பாங்க. கொசுவின் ரெக்கைண்டா இருக்கிறதுல சின்னது, கொசுதான் ஆக சின்ன, ரெக்கை விளங்குவாங்க. அந்த கொசுவின் ரெக்கை இடமாவது இந்த உலகம் பெருமதியானது என்று அல்லாஹ் நினைத்திருந்தால் காவிற்கு ஒரு கவலம் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த உலகம் என்பது பெருமதியற்றது என்பது என்னடா, கொஞ்ச நேரம் தாட்டி எடுங்க, ஈரம் கொஞ்சம் அள்ளி எடுங்கன்னா கூட பரவாயில்லை, வாயாக பிடிக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஈரத்துல தாட்டி எடுக்கிறீங்களா, கடல்ல தாட்டி எடுக்கிறீங்க, அதான் உலகம், ஒரு செகண்ட்ல காஞ்சி போனாங்க. அப்ப இந்த மாதிரி இந்த உலகத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமதியை சொன்னாங்க. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை சம்பந்தமாக நம்முடைய கண்ணோட்டம் சரியாயிருக்கு. நிரந்தரம் இல்லை, ஏதோ இருக்கிற மட்டும் நல்ல பல செஞ்சுக்கிறோம். தொழிலுக்கு போறோமா, பள்ளிக்கும் போகணும், அல்லாஹ்வுடைய விஷயங்களை ஈடுபடும், நல்லதை செய்யணும், நன்மைகளை செய்யணும், ஜக்காத்தை சரியா செஞ்சிடணும். இந்த உணர்வு நமக்கு வருமாக இருந்தால் இதுதான் உலக வாழ்க்கை நம்மிடம் எதிர்பார்க்கிற சரியான ஒரு அளவுகோல். இந்த அளவுகோல்களை நம்ம கவனத்தில் வச்சு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்துல, நீங்க வரீங்களா, வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் ஆக்கியார் வருவானாக.
هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. அன்பான சகோதரர்களே, எமது தௌஹீத் இல்லத்தில் வளமையாக இடம்பெறுகின்ற நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை நேரடியாக இணையதளம் மூலமாகவும் நேரடியாகவும் வந்து கேட்கிறீங்க. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாளை எமது தௌஹீத் இல்லத்தில் இடம்பெறக்கூடிய எமது இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிரபல்யமாக அறிமுகமாக நேற்று இரவு எமது அல்மனார் சென்டர்ல நடந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அரச விருந்தினராக துபாய்க்கு வருகை இருந்திருக்கிற மௌலவி முஃப்தி உமர் ஷரீப் காசிமி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதாவது ரமலானுக்கு பின்னர் என்ற ஒரு தலைப்பிலே, ரமலானுக்கு பின்னர் தானே, ரமலானுக்கு பின்னர் என்ற ஒரு தலைப்பு, ரமலானுக்கு பின் நாங்க எப்படி நடக்கணும் என்ற ஒரு தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறப்பு சொற்பொழிவும் அதைத் தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியும் இன்ஷா அல்லாஹ் இடம்பெற இருக்கிறது. இதுல ஆண்களுக்கு மட்டும்தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது, பெண்களுக்கு செய்ய முடியல. ஏன்னா எங்களுக்கு இட வசதி கொஞ்சம் குறைவா இருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் இதுல கண்டிப்பாக நீங்க கலந்து கொள்ளலாம். இதையும் மீறி வர முடியாத தூரத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்னுடைய வளமையான இந்த இணையதளம் ஊடாக www.aimuaeadirai.blogspot.com என்ற முகவரியினூடாக நீங்கள் என்ன செய்யலாம், இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். அதே போன்று நமது தௌஹீத் இல்லத்துல அறிஞர்கள் கோவை ஐயூப், அதே மாதிரி டாக்டர் ஜாக்கிர் நாயக், அதே போன்று இலங்கை சார்ந்த தமிழ்நாட்டை சார்ந்த பல்வேறு ஆளுங்கள் அறிஞர்கள் உரையாற்றிய விசிடிக்கள் இங்கு கிடைக்கும். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அவனுக்கு பயந்து வாழக்கூடியவர்களாக ஆக்கியார் புரிவானாக. வாக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். சைட்ல பாக்குறவங்க கொஞ்சம் லேட்டா வேணும். Mau ada silang mau kan?